ஹாய் அரவிந்த். ப்ரோ யூடியூப்ல கார்த்திக் ரவி வர்மான்னு ஒரு சேனல் இருக்கு. அது உங்களுதா என்ன? லைக் ஆமாம்மா யாராவது? ஓ ஓகே நம்ம ஓகே. அது ஆக்சுவலா நல்லா இருக்கு ப்ரோ. லைக் அந்த டைம் ஸ்டாம்ப்லாம் போடுறது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஓகே. அது மோகன் சொல்லி ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. யா யா ஒன்பத் கூட அதில் இப்போ 15 நாளாக தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ தாஸ். ப்ரோ ஜனநாயகன் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? ஜனநாயகன் வந்து இன்னும் கட் லிஸ்ட் வரல ப்ரோ. கட் லிஸ்ட் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணாங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில், அதாவது வீடியோவில் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான். அதுக்கு வெயிட்டிங். பட் அவங்க சொல்லிட்டாங்க, அன்அஃபிஷியலாக அவங்க பேசும்போது சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், கட் லிஸ்ட் இருக்குது, நாங்கள் அனுப்புவோம்னு. அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் உடனே ஆன்லைனில் அப்லோட் ஆகல, நீங்கள் கட் லிஸ்ட்டு பார்ப்பீங்கள்ல. ஆமாம். இப்போ போட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, அது ஃபோட்டோஷாப் பண்ணது. லியோட கட் லிஸ்ட் அப்படியே எடுத்து டைட்டில் மட்டும் ஜனநாயகன்னு வச்சு போட்டுட்ருக்காங்க. அது கூட தந்தி டிவி வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தந்தி டிவி வரைக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தாங்க. அது கிடையாது. இந்த படத்துக்கு தனியாக கட் லிஸ்ட் வரும். வந்ததுக்கப்புறம் சென்சார் கொடுத்துருவாங்க. 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக 23 ரிலீஸ் ஆகிடும் ப்ரோ. வெனஸ்டேக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும்னு சொல்கிறாங்க ப்ரோ. உண்மையா? வந்துடும். சரி ப்ரோ. ஓகே. வேறு இதயம் முரளி படம் இருக்குல்ல, முரளி படத்தோ அதே மாதிரியே எதுவும் இருக்குமா, இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா? அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். இதே ஆனா வந்து ஒரே ஒரு அடிக்கடி இருக்க லவ், மாதிரி அந்த தான் லவ் இருக்கு. சொல்லாமல் இருப்பார். கான்செப்ட் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கணும். இல்லை அது இதையும் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா நீங்கள்? பார்த்துருக்கேன். அது அதில் என்ன கான்செப்ட்? அதான் லாஸ்ட் வரைக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ணாத இருப்பாரு. ஆமாம், இதில் வந்து இதில் அப்படி இல்லையே. ப்ரோ ஒரு டவுட் மாதிரி இருக்கு. ஆனா தெரியல, பார்ப்போம். இதில் வந்து 3 ஹீரோயின் இருக்காங்க, மாற்றி வருது, பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ. யார் பேசுறது? வசந்த். ஆமா ப்ரோ, ஒரே ஒரு டவுட் மட்டும் தான். இப்போ என்னன்னா, நம்மளுக்கு ஒடிசி, ஸ்பைடர்மேன் 2 ஹாலிவுட் படம் வருது இல்லையா? ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த வேர்ல்டு வைட் ஃபுல்லாவே இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் இருக்கும். இது நடுவில் நம்ம ஜனநாயகனும் மேபி நீங்க 23rd 24th டிஎன் ஓகே. பட் வேர்ல்டு வைட் ஸ்கிரீன்ஸ்லாம் எப்படி? மீன்ஸ் 2 பெரிய படம் வருது அவங்களுக்கு. கேப்ல வரலாமே, செகண்ட் வீக் தானே. அப்போ இருக்குன்றீங்களா? அது சரி. இதனால இந்தியால நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை தான் இருக்கா ப்ரோ? ஏன்னா ஓவராலா வேர்ல்டு வைடா ஸ்பைடர்மேனுக்கு ஹைப் இருக்கு இல்லையா? ஒரு 3 வருஷம் கழிஞ்சு 30ஆம் தேதி வந்தால் தான் அந்த பிரச்சனை. 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் கூட தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஒடிசி கூட இந்தியாவில் பெரிய மார்க்கெட் இல்லை. இந்தியாவில் ஓகே, அதுக்குன்னு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. அந்த 23 வரும்போது பிரச்சனை இல்லை. அந்த படமும் 2வது வாரம் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸ்பைடர்மேன் அடுத்த வாரம் தான் வரப்போகுதுன்றதுனால பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. ஹாய் அஜிகர். ஆமா ப்ரோ, சேலம் பையன். சேலமா? சேலத்தில் என்ன பேர் இது? அஜிகர் கான் ப்ரோ. ஓகே. இந்த ஹஜ்ஜிக்கு போவாங்களா, ஹஜ்ஜி. ஓகே அதான் மீன் பண்ணி வச்சாங்க ப்ரோ. அண்ணன் வந்திருக்காருல்ல, அண்ணன் வந்திருக்காரு. என்ன ஐயப்பா கோவஸ்டா விட்டா நம்ம கேங்ல என்னடா நியூஸ் எல்லாம் வரீங்க? என்ன பிரசாந்த் ப்ரோ, உங்க தர்ம யுத்தம் பாலிமர் வரைக்கும் எதிரொலிக்குது. பாலிமர் என்ன நினைச்சானுன்னு தெரியல, செய்யறானு அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லாம இருக்கானுங்க நினைக்கிறேன். கரெக்ட். என்ன வச்சு ஒரு கண்டென்ட் தயாரிக்கிறாங்க, என்ன கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். இல்லையானோ செய்ய சொல்லியிருக்கான். நமக்கு என்ன 1 or 2 எதிரிங்க, ஊரெல்லாம் எதிரிங்க. அதனால வாண்டடா தானே பண்றீங்க, அப்புறம் என்ன எதிரிங்க? என்ன கிரிப்டா வாண்டடா தானே பண்றீங்க, அப்புறம் என்ன இதுல வேற பண்றாங்க போறாங்கன்றீங்க? என்ன வாண்டடா பண்றாங்க? எல்லாம் நீங்க பண்றதெல்லாம் நீங்க இது முன்கூட்டியே தெரிஞ்சுதான் பண்றீங்க. எல்லாத்தையும் இதெல்லாம் இதே மாதிரி நடக்கும் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி தான் பண்றீங்க. அப்புறம் இப்போ புதுசா யாரோ பண்ண மாதிரி சொல்றீங்க. அப்படிதாங்க சொல்லுவான், அப்பதாங்க பில்டப் ஆகும். ஆனா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம டைம் பாஸ் பேச ஹெட்லைன் வரப்போகுது.
இது வந்துரும்னு நினைக்கிறேன். கோர்ட் மாரி ஆயிரும்னு நினைக்கிறேன். டைவர்ஸு, மெயின்டனன்ஸு, சொத்து பஞ்சாயத்து எல்லாம் இங்க வந்துரும்னு நினைக்கிறேன். கட்ட பஞ்சாயத்து மாரி ஆயிரும். டைம் பாஸ் கட்ட பஞ்சாயத்துன்னு. என்னவோ. என்னது ரிலீஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாண்ணே, ஜனநாயகன். ஜனநாயகன் ஒரு பேரே வரலாறு. நான் வந்து கார்த்திகிட்ட சொல்றேன். எப்ப தெரியுமா? பைரேட் வந்தப்போ சொல்றேன் கார்த்திகிட்ட. கார்த்தி படத்த வாங்குயா. அந்த மனுஷன் வந்து லக்லயே பொறந்தவையா. திருப்பி வந்து அந்த ஆளு பைரசியே வந்தாலும் அந்த படம் திருப்பி ஒரு 300, 400 கோடி பண்ணணும். நீ வேணா பாரு அப்படின்னு. அதான் இது சத்தியம் தேட்டர் டிக்கெட் வாங்குன்ற மாரி படத்த வாங்கலாம். அது அ 100 ஏரியாக்கு 10 கோடி, 15 கோடின்னு வித்துட்டு இருக்காய்ங்க. படத்த அப்படி இல்ல. வாங்குறாங்க. நான் ஐ மீன் என்னோட கெப்பாசிட்டிக்கே ஒரு டீல் முடியும் அப்படின்னு சொன்னேன் நானு. நீ பாரு கார்த்தி. இல்ல அவருக்கு என்ன டெஸ்டினி பாரு. இதெல்லாம் எவன் அதாவது இன்னொருத்தனா இருந்தா பிதுங்கியிருப்பானுங்க. மொத்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. மொத்த தமிழ்நாடு அத பார்த்துருச்சு. ஒரு 5% பார்த்துருக்க மாட்டாங்க மீறி போனா. அது வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான். மத்தபடி எல்லாருமே பார்த்தாங்க அந்த படத்த. 1 கோடி பேர் பார்த்துருக்காங்களாமே. 1,20,00,000 பேர் மேல் பார்த்துருக்காங்கன்னு இருக்கும் சொல்லி கார்த்தி. சொல்லியிருக்காங்க. மேல் இருக்கும் கார்த்தி. அது இவங்க ஐபி ட்ராக் பண்ணது. நீ இப்ப இந்த பென் டிரைவ்ல போட்டு பார்த்ததெல்லாம் உனக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் என்ன நம்பர்ன்னே தெரிஞ்சிருக்காது. எந்தெந்த சந்துக்குள்ள போச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. சிடி போட்டிருப்பானுங்க நெறைய இடத்துல. ஸோ அதெல்லாம் சிடினா ஐ மீன் இதுதான் பென் டிரைவ் தான் சொல்றேன். அண்ட் டெலகிராம்லாம் ஒண்ணும் கண்டே பிடிக்க முடியாது கார்த்தி இன்னைக்கு. அப்போ அதில என்ன ஈஸியா 2 கோடி பேர் பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஈஸியா பார்த்துருப்பாங்க. பட் அத தாண்டி இப்போ ரிலீஸு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பஸ் கிரியேட் ஆகுதுன்னா, அது ஒன்லி விஜய் கேன் டூ இட். வேற எவனும் அது பண்ண முடியாது. அது டெஸ்டினிஸ் சைல்டு விஜய். அவ்வளோதான். எல்லாம் புகையறானுங்க. பின்னாண்டிருந்து ஒவ்வொருத்தனுக்கு தீ மாரி வருது. என்னடா பண்றது? அவரு துணிஞ்சாரு, ஜெயிச்சாரு. நீங்க எதுக்குடா உட்காந்து புகஞ்சுகிட்டே இருக்கிறீங்க? அ. இல்ல இன்னைக்கு கமலஹாசன் பிரசாந்த் பேசினது ரொம்ப இதா இருந்துச்சுங்க. ஒரு பிரசாந்த் நீங்க மேடையில போய்க்கிட்டு ரீல்ஸ் பிரசாந்த் பார்த்துட்டே இருந்தா போகாது. ஒரு ஆத்து மந்த கூட்டம் அண்ணா மாரி இருக்கீங்க. அதாவது ஆற்றாமையில அது பார்த்தே ஆ தெரியுதுங்க. ஆண்டவர் ஆற்றாமையில பேசுறாரு. இங்க பாரு. துணிஞ்சவனுக்கு தான் வாழ்வு தேவா. தேவா தானே பேசுனது? இல்ல வேற யாரு? ஆமா, சொல்ட்டா. ஆமா, ஆமா. தேவா. ஆமா. ஆமா. துணிஞ்சவனுக்கு தான்யா வாழ்க்கை. என்ன? எவன் துணியிறானா? விஜய் வந்து அவர் துணிஞ்ச இடம் எது? விஜயோட பொசிஷன்ல வேற எந்த நடிகர் இருந்தாலும் நான் சொல்றேன். லீடிங் ஆக்டர் எவன் இருந்திருந்தாலும் சரி தமிழ் சினிமால. எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு பையன் முன்னாடி வந்திருக்க மாட்டான். ஏங்க ரூ. 250,00,00,000 சம்பளம் தரக்கு ஆட்கள் ரெடிங்க. இது சும்மா வந்து ஒரு அடிச்சு விடுறதுக்கு வாயில வடை சுடுறதுக்கு சொல்லல. 250,00,00,000 ரெடி. தேர் ஏன்னா லாபம் வரும். விஜய் வச்சு எடுத்தா ரூ. 250,00,00,000 சம்பளம் குடுத்து, மேல இன்னொரு ரூ. 100,00,00,000 போட்டு படம் எடுத்தீங்கனாலும், 350,00,00,000க்கு எடுத்தீங்கனாலும், 500,00,00,000 பண்ணிரும். நீங்க கரெக்ட்டா ஃபினான்ஸ் எடுத்து கரெக்ட்டா பிளான் பண்ணீங்க அப்டின்னா, உங்க கையிலருந்து காசு போடாமலேயே ஒரு ரூ. 350,00,00,000 இல்ல ஒரு ரூ. 100,00,00,000 உங்க ரொட்டேஷன் இருந்தா சரி. நீங்க எல்லா ரைட்ஸும் வித்து கையில வந்து 100,00,00,000 லாபத்தோட வெளில வந்துரலாங்க. அதுதான் விஜயோடைய மார்க்கெட். அந்த மார்க்கெட் இருக்கிறப்போ, ஒரு மனுஷன் வந்து அத விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கெல்லாம் சூசைடுங்க. லிட்டரல் சூசைட் பாலிடிக்ஸ்குள்ள வர்றதெல்லாம். ஏன்னா, இப்போ இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு, அண்ணா முதல்வர் ஆயிட்டாரு அதெல்லாம் சரி. அந்த கட்சிய ஆரம்பிச்சப்போ யோசிச்சு பாருங்களேன். திமுக என்ன ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அன்னைக்கெல்லாம். எத்தன அதிமுக அன்னைக்கு எல்லாருமே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீ 2டே வருஷங்க அந்த பெர்செப்ஷன் மாத்தி, உள்ள எத்தன இஷ்யூங்க. அத ஃபேஸ் பண்ணி, நின்னு, அடிச்சு, நான் அந்த கரூர் ட்ராஜடி நடக்கிறப்போ எங்கேயோ மறுநாள் இருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் 9 மணிக்கு நெனைக்கிறேன். என்னடா விஜய க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஒரே நைட்ல அத பண்ணிட்டாய்ங்களே! நமக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ பெருசா ஸ்கெட்ச போட்டாய்ங்க அப்படின்னு தெரியுது. நீங்க அதுலருந்து ஒரு மனுஷன் மீண்டு வந்து திருப்பியும் நின்னு, ஜெயிச்சு, சிஎம்மா தன்னோட கடைசி படத்த சிஎம்மா ரிலீஸ் பண்றதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து டெஸ்டினியோட ஒரு குழந்தையா இருந்தா மட்டும் தான் நடக்குங்க. இது வேற எப்படி இருந்தாலும் நடக்காது. வேற எவனுக்கும் நடக்காது. அது அவருக்கு நடக்குது அவ்வளோதான்.
Prashant, right time to relaunch your Jannayagan T-shirt also. தேங்க்யூ. இல்ல எனக்கு உண்மையா அந்த ஜனவரி மாசம் என்ன காப்பாத்துச்சுங்க அந்த டிஷர்ட். இல்ல இப்ப கரெக்டா இருக்கும். நீங்க இல்ல ஒன் லாஸ்ட் டைம் இது நிச்சயமா சொல்ற மாதிரி திருப்பி நான் I think you பேசிட்டு can do நான் that. நாளைக்கே நான் அது பண்ணி விடுறேன். Yeah. நன்றி ஜனார்த்தனன். ஜனார்த்தனன் கிட்ட ஒரு சாரி கேட்கணும். அன்னைக்கு வந்து ஐயோ. இல்ல ஜனார்த்தனன் ஆமா. இல்ல we are just human beings. Exactly. நான் இல்ல அன்னைக்கு வந்து பட்டக்ஸ் கொழுப்பா நான் தான் பேசினேன். நீங்க வந்து I ரொம்ப always have a இல்ல respect சேச்சே for இல்ல people. ஜனார்த்தனன், நான் ரொம்ப தப்பு, ஐயோ. ரொம்ப திமிரா Sorry. பேசினேன். இல்ல ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் ஃபார் தட். அது ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ். இல்ல. இல்ல, ஏன்னா ரெண்டு பேர் சொல்லிக்கங்க. சொல்லிக்காமலே நீங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சாரி கேட்டு இல்ல. மன்னிச்சு நீங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்தப்போ நான் கம்முன்னு இருக்காம வாடா போடா சம்திங் ஏதோ பேசணும்ல கார்த்தி அன்னைக்கு. அதுக்கு சொல்றேன். இப்போ நீ பேசுறோம், இந்த ட்விட்டர்ல சண்டை போடுறோம், அது வேற. அது ஓகே, அரசியல் சண்டை நம்ம அடிச்சுக்குவோம். அதை விட இல்ல ஜனார்த்தன் வந்து அன்னைக்கு ரொம்ப டீசெண்டா தான் சொன்னாரு. அவர் வந்து முன்னாடி நான் போட்ட போஸ்ட் எடுத்து அதைத்தானே அன்னைக்கு நான் சொன்னேன். இல்ல ஆக்சுவலா கார்த்தி நான் அப்பயே சாரி கேட்க நினைச்சேன். எனக்கு இது மறதி பிரச்சனை, மறந்துட்டு போய் தூங்கிட்டேன். சரி வந்தா அவரை பார்த்தோம்னா ஒரு சாரி கேட்டுறோம் அப்படின்ட்டு. எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு நீங்க இப்ப கார்த்திகை வாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, அதே டைம்ல வென் ரீலான்ச் வரைச்சு நீங்களும் ரீலான்ச் பண்ணீங்கன்னா அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ அதே மாதிரியா எல்லாத்துக்கும் தேனை வித்து விட்டுறலாம். 600 பேர் இருக்கீங்க. இது தேன் ஹனி லான்ச் பண்ணியிருக்கு. சேலத்துலேருந்து ஒரு கார்த்தி ஊர்ல இருந்தா ஒரு பையன் வந்து எடுத்துறாரு. ப்ராப்பரான வைல்டு ஹனி. அவங்க வந்து ரொம்ப வருஷமா அதை எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அவரோட டீம் தான் எடுத்து தராங்க. 3 தேன் லான்ச் பண்ணியிருக்கு. மலை தேன், கொம்பு தேன், கொசு தேன்ட்டு. இந்த கொசு தேன் தான் இருக்குலேயே ரொம்ப சின்ன கொசு மாதிரி இருக்கும் அந்த தேன். அது போய் எடுத்துட்டு வரும். எதையுமே கெடுக்காம அதை சூடு பண்ணாலும் அதோட நியூட்ரியன்ட் வேல்யூலாம் போயிருமா. அவங்க ஒரு 40 வருஷம் அனுபவம் அவங்க சொன்னாங்க. அதனால எதுவுமே ப்ராசஸே பண்ணாம ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணி அப்படியே பாட்டில் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, இந்த வெயிட் கெயின், வெயிட் லாஸு, இது எல்லாத்துக்கும் இது பண்ணலாம். உடம்பை ஒன்றும் பண்ணாது. ரொம்ப பியூராக கொடுக்குறோம். ஏதாவது டெஸ்ட் பண்ணி எங்கே வேணால் டெஸ்ட் பண்ணுங்கள். உலகத்தில் எந்த லேபில் வேணால் அதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சிறு தப்புனால என்னை வந்து காது மேலே 2 வைங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப பேஷனேட்டாக அதை பண்ணுறேன். ஏன்னா ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பண்ணுற காரணமே சுத்தமானது எங்கேயுமே இல்லை. ஃபார்ம் ஹனி இருக்குது, அது சுத்தமாக தான் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் வேல்யூ வளர்ப்பு தேனி அப்படிங்கிறப்ப பிராய்லர் கோழி மாதிரி தான். அது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது ஒரு லிமிட் இருக்குது. அந்த பியூர் ஹனியோட விஷயம் வந்து வராது. ஸோ இது வந்து அவங்க பரம்பரையாக எடுக்கிறங்காட்டி லக்கிலி நான் ஒரு பையன் கிடச்சி அவர் கூட பேசி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 35 பாட்டில் விற்றுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லிட்டராக தான் விற்கிறோம். ஒரு மலத்தேன் வந்து 1299, கொம்புத்தேன் 1499, கொசுத்தேன் வந்து 1999. கொசுத்தேனுங்கிறதுல சித்தர்கள் யூஸ் பண்ண தேன். அது அந்த லேகியத்துக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மெடிசனல் வேல்யூ இருக்கிறது. இது வந்து யாராவது தேவை, உங்கள் வீடுகளுக்கு தேவைன்னா வாங்கிங்க. சும்மா தண்டமாக காசு செலவு பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் சொல்கிறேன்ட்டு. ஏதாவது வீடுகளுக்கு தேவை, இந்த தேன் தேடிட்டு இருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சுத்தமானது. கண்டினியூஸாக அந்த பையன் வந்து அவனே என்ன சொல்லிட்டேன்னா, எப்போ கிடைக்குதா பத்தா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா இதுக்காண்டி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது, அந்தந்த சீசன் வரணுமா. ஸோ சீசன் இருக்கிறப்பெல்லாம் அந்த தேன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் அடுத்ததாக சோப்ஸு, ஷாம்பு லான்ச் பண்ணுறேன். அதுவும் என்னோட ரொம்ப தெரிஞ்சவங்க, 10 வருஷமாக அவங்கள தெரியும். ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பொண்ணு. அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அது ஒரு வேலை நடந்துருக்கு, க்யூரிங் போயிட்டுருக்கு. அது ஒரு 20 நாள் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதை லான்ச் பண்ணுறேன். அதுவும் சரி. அதில் குப்பை மேனி ஜென்ஸ் சோப்பானா லேடி சோப்பானா? எல்லாரும் போடலாம், எருமாடு கூட போடலாம். என்னன்னா இல்லை உண்மையாலுமே அதில் குப்பை மேனி சோப்புன்னு ஒன்று இருக்கு கார்த்தி. இந்த தேமல் கீமல்லாம் உடம்புல இருந்துன்னா போயிடும். இந்த சோப்பில் நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறானுங்க போல். அந்த பொண்ணு அது சர்டிஃபிகேஷன் படித்து அது ஒரு 8 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கே ஒரு பிராண்ட் இருக்குது. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்கும் பண்ணித்தாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். அதனால்
எனக்கு பண்ணி தராங்க. உங்களுக்கு டைம் குடுக்கணும் அப்டின்னாங்க. நீங்க எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கங்க. நீங்க எப்போ ரெடின்னு சொல்லுங்க. நான் அப்போ வித்துக்கிறேன் அப்டின்ட்டு. இது குப்பைமேனின்னு ஒரு இதுலேருந்து செடியிலேருந்து பண்றாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் ஆட்டுப்பால்னு நெனைக்கிறேன். கழுதப்பால்னு நெனைக்கிறேன். கழுதப்பாலோ ஆமா. இது ஒரு 3 சோப்பு, 1 ஷாம்பு அண்ட் ஒரு ஹேர் ஆயில் நெனைக்கிறேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா பிரசாந்த் அண்ணா, வணக்கம்ண்ணா. நன்றி. வணக்கம் நண்பா. அண்ணா இப்போ என்னன்னா எல்லாமே ஆர்கானிக் பக்கமே பூந்துட்டு இருக்காங்க. இப்போ தேன் விற்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு இதாயிட்டு இருக்கு. யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாரிசலன், வருண் பிளாக்ஸா அவங்களாமும் ஒரு இப்படி ஒருத்தரை பிடிச்சிட்டு இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது நண்பா. நான் என்ன மேட்டர்னா, நமக்கு அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. நான் என்னன்னா, தேன் அதான் நண்பா, தேன் பியூரா இருக்கும். தேன்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுங்கிற பேஸ்ல இருந்து நமக்கு தெரியணும். அது போய் பூலேருந்து எடுத்துட்டு வந்து சேர்த்து உருவாகிறது தான் தேன்தூளி. அந்த பூ எந்த பூ? காஃபிலேருந்து எடுத்து வந்தா காஃபி மாரியே இருக்கும் தேனு. நீங்க அந்த பக்கம் சிக்கிம்ல ஒரு தேன் இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. சாவு வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்துரும். ஏன்னா, அது ஒரு விஷப்பூலேருந்து எடுக்குது அந்த தேனு. சிக்கிமுக்கு மேல டார்ஜிலிங்க்கு மேலேன்னு நெனைக்கிறேன். உங்கள அப்படியே சுத்தமா க்யூர் பண்ணி வெளியில கொண்டு வந்துரும். அப்படியெல்லாம் தேன் இருக்கு. ஸோ, இது தேன் வந்து நமக்கு கண்டே பிடிக்க முடியாத விஞ்ஞான ஊழல் வந்து நெறைய இடத்துல தேன்ல நடக்குது. அது உண்மதான். இது நான் டோட்டலி அந்த பையன் ஒரு சின்ன பையன், ஒரு யங்ஸ்டர் வளர்ற ஒரு பையன். அவன் நம்பி அவன் ரொம்ப சின்சியரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமிலியா பரம்பரையா பண்றாங்க அவங்க. ஸோ, அவங்க வந்து அத வந்து ஒரு தெய்வமா நெனைக்கிறாங்க. அந்த தேன் பூச்சிகளே தெய்வமா நெனைக்கிற ஒரு குரூப்பு. லக்கிலி அவங்கள மீட் பண்ண இது. ஸோ ட்ரைபிளுங்களாண்ணா? எஸ். ஆமா, ஆமா. அதனால தான் ஸோ அதனால என்னன்னா, அந்த இடத்துல ஏன் தேன் இதெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்குன்னா, அவங்க எல்லாத்துக்கும் என்னன்னா, அவங்கவங்களுக்கான ஃபினான்ஷியல் நீட் குடுத்தா தான், அது சரியா, உண்மையா வந்து சேரும். ஏன்னா, அவங்க அவ்வளோ ரிஸ்க்குகள் இருக்குது அதுல. அதுல நெறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ, அதனால இப்ப அதாங்கண்ணா, இப்ப எத எடுத்தாலும் இப்ப ஆர்கானிக்ன்னு தான் நம்ம அது ஒரு ஆர்கானிக் மாரி ஒரு அயோக்கியத்தனமான பொய் எதுவுமே இல்லண்ணா, கிடையாது அந்த நண்பா. சோப்பு கூட சொன்னீங்கல்ல. சோப்பு வந்து இப்ப பாத்தீங்கன்னா, ஆட்டுப்பால்ல சொல்ற சோப்பு. ஆமா. இதுக்கே 2, 3 பிராண்ட் இருக்குங்கண்ணா. அந்த இல்ல ஆர்கானிக் நண்பா, இந்த அதுல சோப்பு. சோப்போட பிரச்சனை என்ன தெரியுமா? சோப் வந்து க்யூரிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கோல்ட் ப்ராசஸ் சோப்புன்னு சொல்லுவாங்க, இந்த சோப்புலாம். இதெல்லாம் 30 நாள் பேசாம விடணும். இன்னொன்னு, அந்த ஆர்கானிக்ங்கிறதுக்குள்ள அந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? அந்த இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வெறும் பால் ஊத்திட்டு, கடைசில அந்த பைண்டிங் ஏஜென்ட்லாம் கெமிக்கல் போட்டீங்கன்னா, திருப்பி கெமிக்கல் சோப் தான் அது. அதனால உனக்கு வந்து உண்மையாலுமே அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருந்ததுன்னா தான், உன்னால வந்து அந்த பண்ண முடியும். அதர்வைஸ் சும்மா டம்மி சோப்பு தான். நம்ம வழக்கமா குளிக்கிறோம்ல. கோயம்புத்தூர் பக்கமே 2 பெரிய கம்பெனியே இருக்குதுங்கண்ணா, இந்த மாதிரி ஆர்கானிக் இது பண்றதுக்கு. இல்ல நண்பா, நல்லாவும் பண்றாங்க. இல்ல நல்லா இந்த பண்ணி கோட் மில்க் சோப்பும்பாங்க. நெறைய பேர் சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இங்க எல்லாமே யுஎஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது. அதுவும் நடக்குது. அதுவும் வந்து பக்கா குவாலிட்டி கண்ட்ரோலோட பண்றாங்க. இல்ல இப்ப ஒரு 2, 3 வருஷம், ஒரு 4, 5 வருஷமா தானே இந்த இந்த இல்ல சோப்பு நண்பா, இப்படி அவேர்னஸ் ஏன்னா நீ வந்து இப்ப இருக்கிற சோப், குளிக்கிற சோப்லாம் இருக்குதுல்ல, நீ எந்த சோப் எடு. அது சும்மா எடுத்து ஒரு யூடியூப்ல போடு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரேன். வெறும் கெமிக்கல் மண்ணு தான் இருக்கு அதுல. ஒரு வெங்காயம் கிடையாது. நீ இன்னொன்னு சோப்புங்கிறது நம்ம தோல்ங்கிறது வந்து என்னன்னா, நீ உள்ள வந்து இறங்கும் எல்லாமே. அதனால தான் டாட்டூ எல்லாம் போடாதீங்கடான்னு ஏன் எல்லாம் போட்டு தலையால அடிச்சுக்கிறாங்க. டாட்டூ விஷம் அவ்வளோதான். நீ எவன் போட்டிருந்தாலும் சரி, அது விஷம் தான். ஸோ இந்த தோல கான்டாக்ட் பண்றது வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். நீ தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா, நீ விஷயம் தெரிஞ்ச பணக்காரன்லாம் கேட்டு பாரு. அவன் குளிக்கிறதெல்லாம் வேற மாரி இருக்கும். பாத் டப்க்குள்ள பாத் சால்ட்னே இருக்கு. மெக்னீசியம் இதெல்லாம் கலந்த சால்ட்ஸ் இருக்கு. எப்சம் சால்ட் அது. அதான் அந்த பாத் சால்ட்ஸ் போட்டு அந்த டப்ப நப்பி, அதுக்குள்ள இறங்கி படுத்துக்கிறானுங்க. அது என்ன ஆகுது? அது வந்து இதுல அப்சர்வ் ஆகுது. அந்த போர்ஸ்ல அப்சர்வ் ஆகுது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஆளே வேறையா மாத்தி விட்டுரும். அது இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கின்ல. அந்த பேஷண்ட்லாம் அப்படி அவங்கலாம் வந்து அந்த நோயாளிகள்லாம் இல்ல அப்படியே நண்பா, நாம அந்த என்னன்னா எல்லாமே கெமிக்கல் நண்பா. நம்ம குடுக்குற எல்லாமே நான் இதே சோப்பு, இங்க வர்ற இந்த ஃபாரின் பிராண்டோட சோப் இருக்குல்ல, இதே சோப் நீ லண்டன்லயோ, இல்ல வேற ஒரு யூரோப்பியன் நாட்டிலயோ வாங்குனீன்னா, அதோட குவாலிட்டி வேற. ஏன்னா, அவன் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறான். இங்க இவனுங்க தானே இந்த பைத்தியக்காரனுங்க. ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார புடிச்சு, சோப்ப போட்டு ஆடான்னு ஆடுனா முடிஞ்சது அவ்வளோதான் வாங்கிக்கிறானுங்க. அவ்வளோதான்.
லிரில் சோப் இல்ல வாங்குவீர்களா அப்படின்னு இல்ல நீங்க அறிவியல் நீங்க சொன்ன மாதிரி ம் குப்பமேனி வந்து ம் எனக்கு இன்னும் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. இந்த சாக்கடை ஓரத்துல இருக்கும். ஆமாம் ப்ரோ. அந்த குப்பமேனிய வந்து எடுத்து வெறும அம்மியில அரைச்சு இந்த ஸ்கின் இரிட்டேஷனு, சொரியாசிஸ் இதுக்கெல்லாம் போட்டாங்கன்னா, அவ்ளோ இம்மீடியட் எஃபெக்ட்னா அப்படியே இம்மீடியட் சரியாயிருங்க எஃபெக்ட். ப்ரோ. ரொம்ப இது என்னன்னா உடனே ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து இப்ப சாக்கடை ஓரத்துல கிடைக்கும்னுவாங்க. இப்ப அது இருக்கிறதே இல்ல. இல்ல அது அதுக்கு இல்ல காணாம ரொம்ப போயிடுச்சு. இம்பார்ட்டன்டான இடத்துல காணாம போயிடுச்சு. ப்ரோ அந்த இன்னர் இந்த இன்னர் பல்லு ஏரியா வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க bro அது. இன்னர் ஏரியா இருக்குல்ல, இன்னர் ஏரியால அந்த இது வரும்ல, பசங்களுக்குலாம் வந்து இது இன்னர்ஸ் ஆமா எல்லாம் வந்து ஆமா ஆமா ஈரமும் ஆமா ஆமா அதுக்கு வந்து அந்த இதை சொல்லுவாங்க, குப்பைமணி வந்துட்டு போட்டாங்கன்னா இல்ல அது அவ்வளோ சரியா அது மெடிசனல் வேல்யூ அது- அதுக்கு. இல்ல அவங்க ம். அதுதான் அந்த ஆக்சுவலா நான் ஏன் இந்த இப்போ நான் பார்ட்னர் பண்றது வெண்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க லாபம் அப்படி இல்லாம அவங்க அந்த பொண்ணு கூட ஏன் இப்போ பார்ட்னர் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கின் இஷ்யூ இருந்து அதை சால்வ் பண்றதுக்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணி எதுவும் சால்வ் ஆகாம சரி இதை படிச்சு நாமளே ஒரு சோப் உருவாக்கி சால்வ் பண்ணோம்னு ஆரம்பிச்சது அந்த கம்பெனியே. அதை ஆரம்பிச்சு ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் அப்படி வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 5500 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நான் லைசன்ஸ் வாங்கி இது பண்ணுவாங்களா? ஆமா அவங்க அதுக்கு டிப்ளமோ மேனுஃபேக்சர் படிச்சிருக்காங்க. டிப்ளமோ படிச்சு லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் பண்றாங்க அவனை. ஸோ அது அது இன்னொன்று அது வந்து எப்படின்னா அது ஒவ்வொரு பேட்ச் ஊத்துறப்பவும் அந்த பொண்ணு அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படியே கலக்கணும். நம்ம சாப்பாடு மாதிரி தான் அது ஒரு கலவை அதான் மாதிரி அதான் தான் கலக்கி ஒவ்வொரு பேட்ச் ஊத்துறப்போ அந்த பொண்ணு சாமி கும்பிட்டு தான் ஊத்தும். ஏன்னா அது வந்து அவ்வளவு சின்சியரா பண்ணா மட்டும்தான் சரியா வருது. நீ சும்மா இல்லைங்கண்ணா, அதெல்லாம் ஓகேங்கண்ணா. இது இப்படி பிசினஸ்க்குள்ள இந்த எமோஷனை கொண்டாந்து விடுறது இது இது கரெக்டா இருக்குமா? இல்ல சாமின்னு சொல்லி விக்கிற ஏன் மாதிரியும் இல்ல இது என்ன தப்பு இருக்கு நண்பா? என்ன தப்பு இருக்கு? பிசினஸ்ல இப்போ ஏதாவது இப்ப சாமியை சொல்லி ஒரு போலியான ப்ராடக்ட் வித்தா தப்பு. இப்ப நான் தேன் பாட்டில் எனக்கு வந்து எனக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு டிவைன் கைடன்ஸ் வேணும். பாட்டில் ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்து பையன் அங்கே பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. புள்ளையாருக்கு பூஜை பண்ணி பாட்டில் புள்ளையாருக்கு ஊற்றி அர்ச்சனை பண்ணிட்டு தான் ஆரம்பித்தோம். நமக்கு தெரியாது நண்பா. வி ஆர் ஜஸ்ட் மியர் மார்டல்ஸ் நம்ம அவ்வளோதான். அப்போது யாரோ ஒருத்தர் நம்ம மேலே இருக்கிற ஆள் இது என்னோட நம்பிக்கை. இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். அதை நான் போய் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. ஆனா தேன் கொடுக்கும் போதுங்கண்ணா அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணுங்கண்ணா. என்ன மேட்டர்னா அதுல அந்த ஒரு நோய் இருக்குதுங்கண்ணா, பொட்டுலிசம்னு. அந்த நோய் வந்து அந்த தேன் வந்து ஒழுங்கா அதை வந்து இது பண்ணல, கரெக்டா இது பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி எடுக்கல அப்படின்னா அதுல இருக்க அந்த தேனோ அந்த இது சின்ன சின்ன அந்த தேனோட கொடுக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மிஸ் ஆகி அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த நோய் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். புரியுது. நான் படிச்சிருக்கேன், அது இதே கூகுள்ல படிக்கும்போது பார்த்திருக்கேன். புரியுது. இல்லை எதுனாலும் சரி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் எதுனாலும் சரி எவன் கொடுத்தாலும் சரி அமிர்தம்னே சொன்னாலுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கொடுங்க தயவுசெய்து. ஸோ நான் இன்டென்ஷன் ரொம்ப சிம்பிள் நண்பா. நல்லது கொடுப்போம் அவ்வளோதான். இந்த 6வது வருஷம் பிஸ்னஸ் ஓடுது. இது வரைக்கும் நான் நல்லது தான் கொடுத்துருக்கேன். 17,500 கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே. ஒரு 50,000 கஸ்டமர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறேன். இந்த அடுத்து பேண்ட்டு கார்மெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய பேட்ச்சு. அதுக்கு ஒரு பையனையே போட்டு விட்டேன். நீ கம்ப்ளீட்டாக எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தந்துடுறா. எங்களால் தைக்க முடியல ஒரு பாயிண்டில். ஏன்னா தைக்கிறேன்னா டெய்லரு கூட நம்மளால் அவங்க கூட இந்த கட்டா குஸ்தி போட்டு என்னால் தாங்க முடியல. அதனால் ஒரு பையன் நானே பண்ணித்தரேன்னா துணி மட்டும் தாங்க அப்படின்னா, நான் துணி பண்ணி தந்துடுறேன்னா தம்பி நான் ஃபினிஷ் பண்ணி தந்துடு அப்படின்னு சொன்னேன். சூப்பராக பண்ணி தரேன்ட்டான். ஸோ அது ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன்னா 6 வருஷமாக காம்ப்ரமைஸே இல்லாமல் பாலிஸ்டர் கலக்காமல், பாலிஸ்டர்னு சொல்லி தான் வைப்பேன். காட்டன்னா பியூர் காட்டனாக தான் இருக்கும். அது கலக்கவே மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். ஸோ அது ஒன்று பண்ணியிருக்கிறோம். அது ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான். என்னன்னா எடிட்டர் தேடிட்டு இருப்பீங்க போலயே. ஆமாம் இது என்னன்னா என்ன பிரச்சனைனா கண்டென்ட் பண்ணிடுறோம் பிரதர். இந்த எடிட்டு அந்த சோப்புடாடி சுந்தரி அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கில் வந்தால் தான் பார்க்குறானுங்க நம்ம ஆளுங்க. என்ன சும்மா போட்டேன் அப்படின்னு தான் பார்க்குறேங்க. ஸோ அதனால் ஒரு 2-3 பேர் தேடி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டென்ட் என்னென்னா நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஐ திங்க் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மோஸ்ட் ப்ராப்ளி ஒருத்தவங்க கூட அசோசியேட் ஆகி ஒரு விஷயம் பண்ணுறேன். இன்னொன்று நான் தனியாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நாளைக்கு அதுக்கான மீட்டிங் இருக்குது. ஸோ அது நான் ஃபஸ்ட்டு
உங்களுக்கு சொல்லாமல் பண்ண போகிறதில்ல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தான் ஆடியன்ஸே நான் கூப்பிட போகிறேன், டு பி ஹானஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு மீட்டிங் ஓகே வை, ஏன்னா அது கொஞ்சம் செலவு பிடிக்கும். நான் யோசித்தேன், மயிரா போச்சு என்ன. நாம் சில டைம் எனக்கு லூயிஸ் ஹாமில்டனோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ அவர் ஃபெராரிக்கு மாறணுன்னே ஃபஸ்ட்டு பென்ஸில் தான் இருந்தார், மெர்சிடிஸ் பென்ஸில் இருந்தார். இப்போது ஃபெராரிக்கு மாறினார். அப்போது அந்த ஃபெராரிக்கு மாறப்போ ஒருத்தர் பின்னாடி இருந்துட்டு ஒருத்தர் சொன்னான், டு நாட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர் அப்படின்னா. அவர் அப்போ ஏதோ லாஸ்ட்டில் இருந்தார், இருந்தெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் அந்த F1ல். அப்போது சில டைம் என்னென்னா நாம் யாரும் நாமளே மறந்துடுறோம். சில டைம் என்னென்னா நாம் எல்லாருமே சொல்கிறேன், நான் எல்லாருமே சொல்கிறேன். விஷ்ணு விஷால் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கட்டாகுஸ்தி ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்போ சொன்னேன், தலை நீங்கள் யாருனே மறந்துட்டீங்களா அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, ஏங்க நீங்கள் ராட்சசன் கொடுத்தாலுங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. படம் பிளாக் பஸ்டராங்க, தைரியமாக போங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியுங்க, ஒரு மீட்டர் தெரியுங்க, அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. சில டைம் நமக்கு யாரோ ஒருத்தர் ரிமைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே உண்மையாலுமே ஐ எம் பவுண்ட் டு நத்திங். உண்மையாலுமே ஐ ஹவ் டன் எவ்ரி திங் இன் லைஃப். அந்த அவினாசிலேருந்து அந்த சின்ன பையன் எவனுக்குமே தெரியாது, பாலிமர் தேடி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறான். ஒரு ரேண்டம் பர்சனுக்கு தூக்கி போட்டுற போகிறதில்ல என்ன. ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் லைஃப்பில். அவன் கலாய்க்கிறான், பாராட்டுறான், என்னமோ ஒன்று லைஃப்பில் பண்ணியிருக்கோம். அதனால தான் யாரோ ஒரு கூட்டம் வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நல்லதோ கெட்டதோ பார்க்குது. அப்போது ஐ திங்க் நவ் இஸ் அ பாயிண்ட் வேர் 41 ஆயிடுச்சு தலைவா, இனி ஒன்றும் பெருசாக இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னன்னா அதுக்கு தூண்டுகோலே கார்த்திக் தான். அப்படி இல்லைங்க, இல்ல ஆனா லைட்டா சொல்றேன், அவர் அதை கேட்டு இல்லைங்க, அது என் நண்பன் இது இல்லைண்ணா நீங்க பேசுறது எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க கண்டினியூஸா பேசிட்டு தான் இருக்கீங்க. அது கண்டினியூஸா பேசுற ஸ்கில்லே பெரிய இதுதான். நீங்க விட்டீங்கன்னா மணிக்கணக்குல பேச ஆரம்பிச்சிடுறீங்க ஸ்பேஸ்ல. அது நல்லது இல்ல ப்ரோ, எனக்கு தெரியும். இல்ல அது மாதிரி எல்லாத்துக்கும் வராது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உங்க எல்லாத்துக்குமே என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன ஜென்யூனா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த இது பொலிட்டிக்கல் கண்டென்ட் போகும்போது அப்பப்ப டக்குன்னு ஒரு என்ன ட்ரிகர் ஆகி சொல்றீங்களா தெரியல. ஏதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ கிட்ட பேசுறது நண்பா ஒரு விஷயம் நல்லா தேவையில்லைன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நண்பா, நாம மனிதர்கள் என்னைக்கு நடிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறத நிறுத்திடுறோம். நான் என்னைக்கு என்ன சந்தேகப்படுங்கன்னா, நான் தொடர்ந்து ஒரு 10 செஷன்ஸ்ல இந்த டைம் பாஸ்ல அப்படியே நைஸாவே பேசணும்னா அன்னைக்கு சந்தேகப்படுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ லேடிஸ் குரல் கேட்குதுன்னு. ஹலோ, யார் அது? லேடிஸ் பேர்லேயே யாரும் இல்லையா? ஐயப்பா, நீ தான் என்கொயரி பண்ணிய எங்கேயும் யாரும் கண்டினியூ. ஸோ இல்ல அதான் என்னன்னா இருக்காங்களே, அதான் யார் இருக்காங்க? சந்தான சந்தானலட்சுமி. சந்தானலட்சுமி வாங்க. சந்தானலட்சுமி பேசுனாங்க. சந்தானலட்சுமி நீங்களா? அது சந்தானலட்சுமின்னு நீங்க எதுக்கே ஓ சந்தானம் நீங்க இல்லைங்களா? ஓகே. ஓ சந்தானலட்சுமின்னு பையன் பேரும் கூடவா? ஓ ஓகே. ஸோ வேண்டாம், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். என்னன்னா இல்லை அதான் நீங்கள் இப்போது பிரதர் சொன்னார்ல என்னால் பேச முடியும்னு, அந்த பேச முடிகிற மேட்ரை தான் நாளைக்கு உட்காந்து அதுக்கு தான் மீட்டிங்கு. ஐ வாண்ட் டு டூ சம்திங் க்ரியேட்டிவ். அது கொஞ்சம் செலவாகும். ஸோ எனக்கு என்ன வரும்னு ஒரு 4 நாளாக இந்த ஆராய்ச்சி எனக்கு உண்டா என்னடா வரும் உனக்கு அப்படின்னு. சரி ஓகே, ஏதோ உளறிட்டு இருக்க ரிவ்யூண்டு ஓகே. அதை தாண்டி என்னடா வரும் அப்படின்னா எனக்கு கான்வர்சேஷன்ஸ் பயங்கரமாக வரும். நான் யார்கிட்ட வேணால் பேசுவேன். நீங்கள் யார்கிட்ட விட்டிங்கனாலும் உட்காந்து 1 மணி நேரம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், வரும். அப்போது அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஒரு 2 டிசிஷன்ஸ் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வி வில் நான் அது ஒரு மேபி அடுத்த வாரம் சம்திங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னென்னு அப்படின்னு ஒரு ஷேப் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஐம் கோயிங் டு கோ ஆல் இன். ஏன்னா 2003 12வது ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லியில் 3லையும் ஃபெயில் ஆகிட்டு ஒடியாந்தப்போ சென்ட்ரல் பஸ்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன், அப்போ பாரிஸ் இங்கே தான் ஹைகோர்ட் பக்கத்தில் தான் மோஃப்சல் பஸ் ஸ்டாண்டு. அங்கே இறங்கி இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து எதுக்கு வந்து தெரியல, ஏன்னா சென்ட்ரல் ஒன்று தான் தெரியும். அப்போது
அங்க வந்து வெளியில வர்றப்போ, இந்த ஊர்ல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த ஊர்ல எனக்கு என்ன கிடைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. நான் இந்த ஊர்ல வேண்டுனதெல்லாம் பிஸ்மி ஸ்டே ஹோம்ல, ட்ரிபிள் கேன்ல அந்த 412 நெனைக்கிறேன் ரூம். 4வது ஃப்ளோர் 4வது ஃப்ளோரா? 3வது ஃப்ளோரா? 4வது நெனைக்கிறேன். ஆமா. அதுக்கு மேல மொட்டை மாடி தான் நெனைக்கிறேன். அதுல அந்த அந்த 412 ரூமு பெர்மனன்ட்டா ஒரு காலத்துல இருக்கிற அளவுக்கு நமக்கு பவர் வந்துரணும். அவ்வளோதான் வேண்டேன் நான். அந்த 412 ஏதாவது ஒரு காலத்துல என் ஃப்ரெண்ட் சுரேஷ்ன்னு இருந்தான். ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் ஏசி ரூம் ஒண்ணு வாடகைக்கு எடுத்திருந்தான். ரூ. 12,000 அது. நம்ம ரூம் ரூ. 2,500. அவன மாரி ஒரு நாள் ரூ. 6,000 குடுத்து ஒரு ஏசி ரூம்ல அ அது அளவுக்கு நம்ம டெவலப் அவ்வளோதான் கனவே. ஸோ கடவுள் அதுக்கு மேல நமக்கு நெறைய தந்துட்டாரு. ஸோ இங்க உண்மையாலுமே இழக்கறக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம திரும்பி நம்ம நெறைய பேருங்க ரெக்ரெட்டோடயே இறந்துடுறாங்க. நெறைய பேர் என்னன்னா, அ பணம் நெறைய பண்ணிடுறாங்க. சேவிங்ஸ் எல்லாம் பண்ணி நெறைய பண்ணிடுறாங்க. அண்ட் தென் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரீம் காரோ, இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கே அவங்களுக்கு 70 வயசு ஆயிருது. ஏன்டா 70 வயசுல அந்த கார வாங்கி என்ன பண்ண போற நீங்க? கிடுகிடுன்னு ஆடும் கையெல்லாம். என்ன? அதை ஓட்டி நீ என்ன பண்ண போற? ஸோ கோ ஆல் இன். இது இது என்னோடது. நான் நான் உங்கள ஃபாலோ பண்ண சொல்லல. சம்டைம்ஸ் இந்த ரிஸ்க் எல்லாம் இல்லன்னா ஒண்ணுமே தெரியாது தலைவா. இப்போ இந்த பிசினஸ் பண்றேன்ல நானு. எனக்கு இது 2020ல இது தொடங்குறப்ப சிரிச்சாங்க தலைவா எல்லாம். இப்போ அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. சின்ன ஒரு கொஸ்டின். என்ன பிசினஸ் பிரதர் அது? கார்மெண்ட்ஸ் பிரதர். நான் ரோர் சவுத் ROARSOUTH.com. இதுதான் என்னோட பிசினஸ் பிரதர். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இல்ல ஆன்லைன்ல எதுவும் தெரியாதுல்ல, அதனால நான் ஜெனரலா கேக்குறேன். இல்ல இது இங்க தெரியும் ப்ரோ. நெறைய பேர் இருக்காங்களே. எனக்கு 18,000 கஸ்டமர் இருக்காங்களே. இங்க இருந்து கஸ்டமர் வச்சிருக்கீங்களா? latest sofas, furnitures is the one yeah. which is prime. இன்னைக்கு கூட இது கஸ்டம் சோஃபாஸ் ரெண்டு செட் ஆர்டர் வந்துச்சு. நல்ல விஷயம். ஆமா ப்ரோ ப்ரோ. இல்ல பிரதர், அதெல்லாம் தாண்டி இந்த பொலிட்டிக்கல் இதுல எப்படி இறங்குனீங்க? என்ன ப்ரோ, நாம எல்லாருமே we are all பொலிட்டிக்கல் தானே. நம்ம என்ன அதுல அதுவும் உங்களுக்கு எப்பல இருந்து உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இது வந்து நான் எப்பவுமே நான் பொலிட்டிக்ஸ் எப்பவுமே பேசுறேன் பிரதர். நாம இங்கே நிறைய பல வருஷமா இங்கே டைம் பாஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே பொலிட்டிக்ஸ் பேசிட்டே தான் ப்ரோ இருக்கிறோம். நம்ம 10-15 வருஷமா பேசிட்டே தான் இருக்கிறோம். இல்ல பிரதர், உங்க சித்தாந்தம் ஆக்சுவலா என்ன பிரதர்? ஆக்சுவலா மனுஷன் தான் சித்தாந்தம், வேற என்ன? மனுஷன்றது எல்லாருமே மனுஷன் தான் பிரதர். சித்தாந்தம் தனியா ஒண்ணு இருக்குல்ல. அன்பு மனிதம், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன சித்தாந்தம் இருக்கு? அந்த சித்தாந்தத்தை வச்சு அந்த ஈர வெங்காயத்தை வச்சு என்ன ப்ரோ பண்றோம் நம்ம? இல்ல பிரதர், சித்தாந்தம் ஐ டோன்ட் கேர். நான் உண்மையா சொல்றேன். நீங்க பெரியார் ஃபாலோவர், ஐ டோன்ட் கேர். நீங்க ராமர் ஃபாலோவர், ஐ டோன்ட் கேர். இல்ல எனக்கு நீங்க யார் பேசுறதுன்னு கூட தெரியல, டு பி ஆனஸ்ட். எனக்கு இங்க தெரியல. என் பேர் நூர்லமின் பிரதர். நூருல். நான் தான் சொல்றேன், எனக்கு எதுன்னு தேவையில்லை. இங்க என்னன்னா, எனக்கு ஜாலியா பேசுனீங்கன்னா ஜாலியா பேசுவோம், அவ்வளவுதான். இதுல என்ன இதுல எதுக்கு ப்ரோ சித்தாந்தம்? நான் வந்து உங்களுடைய வளர்ச்சியை கேட்கறேன் நானு ப்ரோ. எனக்கு ப்ரோ மனிதர்கள் தான் ப்ரோ சித்தாந்தம். நான் உண்மையா வளர்ந்தது எதுக்குன்னா, ஐ எம் பர்ஃபெக்ட்லி இன்பர்ஃபெக்ட்டுங்க. நிறைய விஷயம் தப்பா பண்ணுவேன், கேனத்தனமா பண்ணுவேன், கோமாளித்தனமா பண்ணுவேன். பட் நல்ல விஷயம் அது. எல்லாருமே அவன்றது தானே. அது யாரு பண்ணல? எப்பவுமே வந்து நான் வந்து பர்ஃபெக்ட்லி இன்பர்ஃபெக்ட்ன்றது வந்து சரியான விஷயமான்னு கேக்குறேன். இல்ல பர்ஃபெக்ட்ங்கிறது என்ன, அதை சொல்லுங்க நீங்க. எனக்கு நீங்க தான் சொன்னீங்க அந்த வார்த்தையை, நாங்க சொல்லல. அதுதான் ப்ரோ சொல்றேன் நானு. பர்ஃபெக்ட்ங்கிறதே ஒரு மாயை தாங்க. நான் சிஸ்டம் கிரியேட் பண்ணது, அவ்வளவுதான். இல்ல பிரதர், காலைல எஞ்சி பல் வளர்க்கறது பர்ஃபெக்டான விஷயம். அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பல்லு வந்து தினம் விளக்க வேண்டியது கிடையாதுங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, பல்லு விளக்காம சாப்பிட்டா ஒன்னும் ஆயிராது, அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல வாயில இருந்து வாட வரும்ல. இல்லங்க, நீ சும்மா எடுத்து பாருங்க, சயின்ஸா எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இல்ல சயின்ஸ் எல்லாம் விட்டுருங்க பிரதர். காலைல ஒரு தடவை பல் வளர்க்கணுன்றது ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு அதுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன இருக்கு? பல்லு வளர்க்கறதுங்கிறது ஹாபிட். அதுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப அது வந்து நடைமுறையில இருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? பல்லு வளர்க்கறதுக்கு இப்போ பல்லு வளர்க்கறதுக்கு நம்ம பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல பிரதர், நீங்க தான் சொன்னீங்கல்ல பர்ஃபெக்ட்லி இன்பர்ஃபெக்ட்னு சொல்ல வந்தீங்களா? இல்ல ப்ரோ, இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி, இந்த அறிவுக்கு மீறி என்ன பிரச்சனைனா, ஆட்டிடியூட் நம்மள வாழ்க்கைய எனக்கு அறிவு கம்மி பிரதர். ஆட்டிடியூடா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவேன் நான், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்களா, ஓகே, நீங்க சொல்றதுல உண்மை இருக்குமா, ரைட், ஓகே, அதை எடுத்துக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். ஓகே, நீங்க இப்போ ஒன்று சொல்றீங்க, இல்ல பிரதர் இம்பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது, பர்ஃபெக்ட் தான் கரெக்ட் அப்படின்னா, இதுல ஏதோ உண்மை இருக்குமோ, பெர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணுவோம். நான் இது வரைக்கும் இம்பர்ஃபெக்ட் தான் பிரதர். இது வரைக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்ட் கிடையாது. ரொம்ப ஷார்ப்பா அப்படியே உட்காந்து டைமிங் பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
நாங்க ரொம்ப நல்லபடியா இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனா 100 கார்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு 3ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துரும். அது ப்ரொடக்ஷன் மிஸ்டேக் ஆல்வேஸ் இட் வில் ஹேப்பன் இல்ல சொல்றேன், டெஃபினெட்லி. நான் பெர்ஃபெக்ட்டா 100ம் சரியா போகணும்னு நினைப்பேன் நானு. அது சில டைம் இம்பெர்ஃபெக்ட் ஆயிரும். சில டைம் நீங்க நம்ப மாட்டீங்க. சில டைம் 100ல 30 தப்பானதெல்லாம் இருக்கு. அதுக்கு இல்ல மொத்தமா ஆக்சுவலா ரீஃபண்ட் பண்றதெல்லாம் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு வந்து திரும்ப வந்து ஒரு ஐ மீன் லைக் ஆன் அண்ட் ஆஃப் இன் ட்விட்டர் ஓகேயா. ம். இன்னைக்கு ஒரு டைம் லைன்ல உங்களுக்கும் கார்த்திக் பிரதருக்கும் ஒரு ட்வீட்ல ஒரு கான்வர்சேஷன் பார்த்தேன். ம். சரிங்களா? ம். ஒரு மாதிரி ரொம்ப முரண்படாவே இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே. ம். எனக்கு அது வந்து புரிஞ்சுக்கவும் முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து யார் மேல வந்து தப்பு இருக்குன்றதையும் தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தப்புன்றதை பிரதர். தாண்டி ஒரு கான்வர்சேஷன் அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? தப்பு என்ன? தப்புன்றதை தாண்டி வந்து யார் வந்து பாயிண்ட் வந்து கரெக்டா கொண்டு போறாங்கன்றது வந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அது தெரியல ப்ரோ. மேபி கார்த்திக் கரெக்டா பேசுவான். நான் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏடா கூடமா பேசுவேன் நானு. அது எனக்கு தெரியும் பிரதர். நான் இம்பெர்ஃபெக்ட்னு இங்க இருக்கிற கேட்கிற எல்லாத்துக்குமே தெரியும். கார்த்திக் இருக்கீங்களா? இருக்கு நூறு சொல்லுங்க. இல்ல பிரதர், இந்த கான்வர்சேஷன் காலையில இருந்து நானும் பார்த்துருந்தேன். ஒரு 2-3 ட்வீட்ல 2 பேரும் கோட் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா. So, இன்னைக்கு இல்லைங்க, நேத்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நியூஸ்ல வந்தது. ஓ ஓகே. நாங்க இன்னைக்கு பாலிமர்ல வந்திருக்கோம் நல்லா. நீங்க எல்லா இடத்துலயும் வரக்கூடிய ஆளு தாங்க. நீங்க சாதாரண ஆளா சொல்லுங்க. சாதாரண ஆள் தான் பிரதர். கொஞ்சம் பெருசா இருப்ப. இல்ல அது ஓகேங்க. இப்போ பொலிட்டிக்கலா ஒரு கருத்து சொல்றாரு. இப்போ நம்ம வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்றோம் அப்படின்றதுனால நம்ம டிஃபெண்ட் பண்றோம். இப்போ நீங்க வந்து இப்போ திமுக சப்போர்ட்டரு அப்படி நீங்க அதெல்லாம் திமுக கிடையாதுங்க. பத்தி இங்க இல்ல பாருங்க, இல்ல பிளைண்டாலாம் யாரையும் சப்போர்ட் சரி பண்ற ஆள் ஓகே அப்படி கிடையாது. கிடையாதுங்க. இப்போ பிளைண்டானு கிடையாதுங்க. இப்போ ஸ்டாலின் ஏதோ ஒன்று சொல்லும்போது நம்ம நீங்க வந்து கேட்பீங்கல்ல, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க எங்க தலைவர் அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து அண்ணாமலை வர்றது வந்து கம்ப்ளீட்டா எதிர்க்காப்புல பிரசாந்த் அதானே? இல்லைங்க, அப்படி இல்லை. அண்ணாமலை வந்து நாம 100% எதுக்குறதுலாம் இல்லை. சில விஷயங்கள் பிடிக்காது, அதுக்கு சண்டை போடுவோம். என்ன பேஸ்ட் பிரதர் அவரை பிடிக்கல? இல்ல இது இப்போ இந்த கான்வர்சேஷன் பண்ணியே ஆகணுமா என்ன? தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். சும்மா ஒரு இல்ல நானு வேற ஒரு மீட்டர்ல பேசிட்டு இருக்கோம். அதை இதுக்குள்ள நான் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்ட்டு தான் நாங்க வேற ஏதாவது ஜென்ரலா பேசிட்டு இருக்கோம். எப்பவுமே அங்கதான் ரொம்ப காரசாரமா இந்த ட்விட்டர்ல ஐ மீன் ட்வீட்ல பாலிடிக்ஸ் போச்சுன்னா அன்னைக்கு வந்து ஏதாவது கேஷுவலா பேசிட்டு நாங்கெல்லாம் இருக்கோம். புதுசா வந்திருக்கிறோம் உங்க பேச்செல்லாம் கேட்கறதுக்காக. நீ என்ன என் பேச்சு கேட்கற அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல நூறு. நீங்களே பேசி நீங்களே சிரிச்சீங்கன்னா அதுல ஒரு விஷயம் இல்ல. அது அப்படிதான் இருக்கும் நூறு. ஆமா. நான் ரொம்ப அதான் சொல்றேனே, இந்த கிறுக்கனை எதுக்கு பேசுறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் நம்ம வயசுக்கு மாதிரியா கொடுப்பேன் நான். அது மாதிரிலாம் இல்ல திட்ட மாட்டேன். இல்ல நம்ம மீட்டர் இவ்வளவுதான் இருக்கும் நூறு. நம்ம பர்ஃபெக்ட். நீங்க சொல்ற எதுலயுமே டிஃபைன் ஆக மாட்டேன் நான். அதான் பிரச்சனையே. கார்த்திக் என்ன எப்போ இப்படிதான் பேசுவாப்லையா? இல்ல அவருக்கு தோன்றது அவர் எப்பயுமே பேசுவாருங்க. அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸே அதுதான். ஓகே, அது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று நீங்கள் அண்ணாமலை எதிர்க்கிறது நான் தப்பே சொல்ல மாட்டேங்க. எதிர்க்கிறதும் சரி, ஆதரிக்கிறது உங்களோட விருப்பம். அவ்வளோதான். நீங்கள் கண்டுக்காம விட்டு போட்டீங்கன்னா மட்டும்தான் அது பெரிய இல்ல நான் அவர் எதிர்க்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சொல்றேன். நீங்க நிறைய பேர் அண்ணனை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தாங்க அவர் வந்து ஐயோ என்னங்க நம்மளை பத்தி யாருமே பேசல அப்படின்னு ஃபீல் பண்ணுமே தவிர, நீங்க பாசிட்டிவா பேசினாலும் சரி, நெகட்டிவா பேசினாலும் சரி, ரெண்டுமே ஓகே தான். இல்ல நான் நெகட்டிவா பேசுறத விட அண்ணன் வந்து அந்த அவங்க அந்த அந்த ஒரு அண்ணாமலைன்றக்கான அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிகர் ஆக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேடை போட்டு விட்டுறாரு. அதே மாதிரி வந்து எவன் அண்ணாமலை ஃபேன்னே எவனுக்கும் தெரியாதுங்க. நீங்க வேற அதெல்லாம் இங்க பாருங்க, அது அவரோட கருத்து, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம இங்க பாத்தீங்களா பிரசாந்த், அதாவது 10 வயசு வித்தியாசம் இல்ல அவன் பேசுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் தப்பு தானே நூறுல். பாடம் எடுக்காதீங்க. அப்பெல்லாம் கிடையாது. தயவு செய்து பாடம் எடுக்காதீங்க நூறுல். இல்ல பாடம் எடுக்கல பிரதர். இப்ப வந்து உங்களை யாராவது இங்க சபையில வந்து நான் உங்ககிட்ட உங்களை நான் அவன் இல்ல, பொதுவா நாங்க வந்து இங்க அப்படிதான் பேசுவோம். அவனா கிடக்குறான் வேணா அப்படின்னு பேசுவோம். அதெல்லாம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சில்ல ஆகுங்க நூறுல். ஃபர்ஸ்ட் இது கோர்ட் கிடையாது. ஏதோ கிரிமினல் கிரிமினல் கோர்ட்ல நிக்கிற மாதிரி ஃப்ரீயா விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. கான்வர்சேஷன் சபையில வச்சு ஒரு ஆளை வந்துட்டு அவன் என்ன சபை என்ன இல்ல கமெண்ட் போடுறவங்க பேசினாரு. ஏங்க கமெண்ட் போடுறவங்க அவன் ஏங்க நீங்க எவனும் யாருன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நூறுல். நீங்க இந்த ஆன்லைன் இருக்குல்ல, இது ஒரு கடல் நூறுல். அதனால இது உட்காந்து விளக்கணும்னா நான் நிறைய விளக்கணும். அதனால ஒரு காலத்துல நிச்சயமா விளக்குறேன் நான் உங்களுக்கு. ஒரு டைம் வரும்போது நிச்சயமா நல்லபடியா வளர்க்குறேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அந்த ராஜ்நாத் வந்துட்டு செக் பண்ணிருந்தேன். நீங்க சிஓடி ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்கறது இல்லையா நண்பா? அது ஆமா, அது இது வரைக்கும் நான் அதை எனேபிளே பண்ணது இல்ல. சிஓடி வாங்குங்க. ஏதோ ஒரு இஷ்யூனா
அங்க அதிலேயே மேனேஜர் நம்பர் வருங்க. கூப்பிடுங்க. இல்லாட்டி என்னை கூப்பிடுங்க. நான் ஏதோ பிரச்சனையா உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் பண்ணி தந்துடுறேங்க. அவ்வளோதான். பிரசாந்த், எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. நீங்க வந்து ஆட்சியாளர்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுன்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு பெருசாவே இங்க இருக்கு. ஸ்டாலினே அப்படித்தானுங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது வந்து ஸ்டாலின் வந்து அவர் வந்து ஆட்சியாளர் இருந்தவர். என்னத்த இருந்தாரு அவரே மாறிக்குவாரு. அவங்களே பிஜேபி கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்டி பிடிச்சாங்க. ஏங்க எல்லாருமே அதாங்க. நான் என்ன மட்டும் எப்படிங்க சொல்றீங்க நீங்க? ஏங்க அவங்க எல்லாம் வந்து கூட்டணி கட்சி என்ன கூட்டணி? தலைவர்கள், கட்சியோட தலைவர்கள். பிஜேபி என்ன கூட்டணி? நீங்க ஒரு சிலருங்க பிரதர், நீங்க வந்து கட்சியோட தலைவரா இல்ல நீங்க வந்து என்னங்க கட்சியோட தலைவரா? நான் 2 கொம்பு முளைச்சிருக்குதான்னு கேக்குறேன் நானு. ஏங்க கேக்குற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது தலைவர் அவ்வளவுதானே. இப்ப என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவா, உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. பென்சிலின் இன்வெஸ்ட் பண்ணாரா? இல்ல ஒரு கட்சியோட தலைவர் அவ்வளவுதானே. சரியான ஜோக்குது. நான் திரும்ப கேக்குறேன் அதே கொஸ்டின். ஆட்சியாளர்கள் தகுந்த மாதிரி ஆட்சியாளர் தகுந்த மாதிரி அத்தனை பேரும் மாறுறான். எவன் மாறல சொல்லுங்க? யார் யார் மாறி? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மேல இருக்கிற சென்ட்ரல் ஆட்சிக்கு ஏத்த மாதிரி சொம்ப மாத்திக்கும். பாஸ், நான் கேக்குறது பர்சனலா உங்கள்ட்ட கேக்குறேன். பர்சனலா எல்லாருமே அப்படிதாங்க மாறுவாங்க. நான் மாறல, நான் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன். நான் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மாறிக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் திராவிட சித்தாந்தத்துல வந்து ஈர்க்கப்பட்டவன். திராவிட சித்தாந்தம் என்ன பண்ணும்னா அப்பப்ப மாறிக்கும். பச்சவந்தி மாதிரி மாறிக்கும். நான் திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்தவன். எனக்கு என்ன தெரியும்? எப்படிங்க மாறிச்சு? இல்ல, திராவிட சித்தாந்தம் எங்கங்க மாறிச்சு? வாஜ்பாய் கூட இருக்கிறப்போ மோடி நல்லவர்னு சொல்றப்ப மாறிச்சு. மோடி நல்லவர்னு கருணாநிதி ஐயா சொல்லியிருக்காரு, கலைஞர் ஐயா சொல்லியிருக்கிறத எடுத்து கொடுத்துங்களா உங்களுக்கு? சரி சொல்லியிருக்காரு தவிர கூட்டணியில் இல்லையா? நீங்க இருந்தது இல்லையா? பாஜக கூட்டணியில் இருந்தது இல்லையா? வாஜ்பாய் கூட்டணியில இருந்தது வேற. வாஜ்பாய் கூட்டணியில் இருந்தப்ப அது என்னது? அப்ப RSS கூட இல்லையா வாஜ்பாய் கூட? சோ உங்களுக்கு வந்து RSS விரோதி கரெக்டா இல்லையா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க இல்ல உங்களுக்கு கேக்குற ஒரு சாருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், உங்களுக்கு RSS விரோதியா? எனக்கு RSS விரோதி தாங்க. ஆமா. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சு பண்ணீங்களா? வந்து இது எப்ப கூட்டணி வச்சாங்க? ஏங்க அப்பா, கூட்டணி வைக்கல. வச்சுட்டு எத்தனை நாள் இருந்தாங்க? எத்தனை அமைச்சர் வாங்கினாங்க? சரி, அதெல்லாம் தாண்டி இந்த கடைசி 10 வருஷம் கூட்டணியில் இருந்தப்ப அண்ணா இப்ப திமுக பீரியடுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்கல்ல. எந்த கூட்டணியில் இருந்தாங்க? பிஜேபி கூட்டணில தான் இருந்தாங்க. யார்? அதிமுகவா? இல்ல ப்ரோ அப்பல அதிமுக 10 வருஷமெல்லாம் அப்பல. அதுக்கு முன்னாடி 2003 அந்த 1998 அப்பதான் இருந்தாங்க. என்ன ப்ரோ அரசியல்லாம் தெரியும்ட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சார் 2011 கேட்டாங்க அவங்க. 2014 அரசியல் தெரியும் சொல்லிட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. பிரதர் 2016 இருந்து 2021 வரைக்கும் கூட்டணில இருந்தாங்களா இல்லையா? இல்ல இருந்தாங்க. இல்ல சார், அவங்க 2014 செத்து போனதுக்கு அப்புறம், இறந்து போனதுக்கு அப்புறம் தான். ஏங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாம் மோடி எல்லாம் அவங்க மதிக்கவே இல்லைங்க. ஏங்க நீங்க வேற. சரி, அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது அதிமுகவே இல்லது. ஏங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எடப்பாடி கலைஞரோட திமுக முடிஞ்சது, ஜெயலலிதா அம்மாவோட அதிமுக முடிஞ்சது, அவ்வளவுதான். இல்லங்க, அந்த எடப்பாடி பீரியட்ல நீங்க எடப்பாடிக்கு ட்வீட்லாம் எடப்பாடிக்கு இன்னைக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்போ நான் சப்போர்ட் பண்றேன். இப்ப சப்போர்ட் பண்றேன். அத்திக்கடவு அவினாசி திட்டம்னா என்ன தெரியுமா? சரி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதுல்ல. அதாங்க நான் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியும். நூறுல காவிரி யாரு இருக்கு? அத்திக்கடவு. எடப்பாடி ஏன் தெரியுமா சப்போர்ட் பண்ணோம்? நான் பிறந்து வளர்ந்த ஊரு வந்து அவினாசி. சரிங்களா? ஒரு தலைவனை வந்து எப்ப நான் மதிப்போம் அப்படின்னா, கண்ணு முன்னாடி மாற்றம் யாரா ஒருத்த கொண்டு வந்தான்னா, அவன் ஆப்போசிட் சித்தாந்தத்திலே இருந்தாலும் யாரா அந்த மனுஷன் சூப்பர்ரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த மரியாதை வரும். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பொதுமக்களா சொல்றேன் நான். பொதுமக்களா சரிங்களா? சித்தாந்தம் எல்லாம் அங்க போயிடும். செயல் தான் வந்து நிற்கும். எங்களுக்கு எல்லா அவினாசிங்கிறது ஒரு வறண்ட ஏரியா. அங்க வந்து தண்ணி பஞ்சம். தண்ணியே வந்து இருக்காது. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை என்ன பண்ணாரு, 50 வருஷமா அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கு பம்ப் மூலமா, ப்ரெஷர் பம்ப்ஸ் மூலமா ப்ரெஷர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு திட்டம் வந்து 2 கட்சி மாறி மாறி அதிமுக இந்த ஒரு நாளைக்கு வரணும் வரவே இல்லை. இவர் வந்து அதைய பவானி ஆத்துல இருந்து அந்த தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அது ஆக்சுவலா பவானி வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷனா ஜாஸ்தி, அவினாசி எலிவேஷனா கம்மி. ஸோ ரொம்ப ஈஸி டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஹைட்ல இருந்து கீழே வருது. ரொம்ப ப்ரெஷர் பண்றது கம்மியா ப்ரெஷர் பண்ணாவே போது தண்ணி கீழே வந்துடும். ஆனா என்ன பிரச்சனைனா, பவானி ஆறு வந்து 365 days தண்ணி வந்து அபண்டன்ட்டா இருக்காது. இன்னும் சின்ன ஆறு அது கம்பேர்ட் டு காவேரி, சின்ன ஆறு. இவர் என்ன யோசிச்சாருன்னா, இல்ல அது அங்க சரியா இருக்காது, தண்ணி வந்து ரெகுலரா கிடைக்காதவங்கக்கிட்டு
அதை ஆல்டர் பண்ணி காவிரியில அவரே பர்சனலா போய் ஒரு ஸ்பாட் பார்த்து முடிவு பண்ணி 365 டேஸ் எந்த காவிரி வந்து ட்ரையாவே போனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த ப்ரெஷர் அந்த சிஸ்டத்தை வந்து செட் பண்ணி இன்னைக்கு வந்து புல் பண்ணி அது தள்ளுறதுல தான் எங்களோட நிலத்தடி நீர்மட்டம் எல்லா அவினாசி சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நிலத்தடி நீர்மட்டம் 1000 1500 இருந்தது எல்லாம் இன்னைக்கு 400ல நிக்குதுங்க. எந்த வருஷம் பிறகு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. இல்ல 2024 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு நான் அதாங்க பார்த்திருக்கேன். 50 வருஷமா டீ ஆத்திட்டு இருந்திருக்காங்க 2 பேரும், அதிமுக திமுக டீ இல்ல ஆத்திட்டு அதான் இருந்திருக்காங்க. சொல்றேன். 2024 இல்ல ப்ரோ, 24 2024 ஒண்ணுமே பண்ணிட்டாரு பண்ணலைங்க இவங்க. திமுக வந்து ஒண்ணுமே ப்ரோ. பண்ணல. கோவிடுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் அவர் பண்ணிட்டாங்க ப்ரோ. வந்து கோவிடுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்ணி பீரியட்ல போயிட்டு இருந்தது. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் இருந்த பீரியட்ல தான். சோ நாளைக்கு எடப்பாடி இல்ல ஒரு நிமிஷம் ஆஸ் பர் இருங்க ரிப்போர்ட் வந்து இருங்க பேசுறேன். அதெல்லாம் இருங்க ஆஸ் ஒரு பர் நிமிஷம் நான் ரிப்போர்ட் நீங்க டேட்டாவோட பேசுறேன். அது ரிப்போர்ட்லாம் எடுத்து கவர்மெண்ட் கெஜெட்டே எடுங்க, உங்களுக்கு அதான் இருக்கும். நாங்க அங்க அங்க இருந்து உட்காந்து பைப்பு பார்த்த ஆளுங்க நீங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. பிரதர் வேற சொல்லுங்க, அதாவது எனக்கு தெரியாது. கவர்மெண்ட் டேட்டா தானே பிரதர் பேசுறோம். கவர்மெண்ட் டேட்டால என்ன இருக்குது? 2024 தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்ல ரன் ஆமா, ஆயிருக்குன்னு அதுக்கு போட்டுருக்கு. ப்ரோ முன்னாடி அது பைப் எதுவுமே இல்ல, குழம்பு குளத்துல வச்சது தண்ணியே கடைசியில வரல. முடிச்சு வச்சது அப்போ 2019 பைப்ல தண்ணி வந்ததெல்லாம் நாங்க கனவுல கண்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதான் நானும் சொல்றேன். அதாவது ஏங்க சும்மா இது எதனா வந்து எதனா இருக்குன்னு ஏங்க, நான் அந்த ஊருக்காரே எங்க பக்கத்துல சங்கமா குளம் இருக்குது, அங்க தண்ணி வந்தது பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ப்ரோ உட்காந்து ப்ரோ இது ரிப்போர்ட் என்ன இருக்குது, இது என்ன வெங்காயம் மேட்டர்னா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இது என்ன மேட்டர்னா ப்ரோ, 1960ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வரும், யாரோ எக்ஸாக்ட்லி பண்ணுவாங்க போயிட்டு இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆமா. இனிஷியேட் ஏங்க இனிஷியேட் மெட்ரோ பண்ணது ட்ரெயின் எடப்பாடி மாதிரிங்க தான் அது. அவர் தான் இன்னுமே பண்ணாரு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆனா அதுக்குள்ளேயே ஆட்சி மாறிடுச்சு. கோவிட் வந்தனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் இது டிலே ஆச்சு. அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது பண்ணாரு. மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே தான் அது. இன்னுமே நிறைய குளங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டி இருக்குது. அது இப்பவுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தொடங்கி வச்சது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிக்கு காரணமானது வந்து எடப்பாடி பழனிசாமி. இதுதான் உண்மை. நீங்க சூப்பர் பிரதர். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இப்போ ஒரு இருங்க நல்ல இருங்க விஷயம். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பாலிடிக்ஸா மாறுறங்கிறன்னு, திமுக காரனா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு அவன் மனுஷனா இருந்தான்னா எடப்பாடி இல்ல அதான் பழனிசாமிய சொல்றல சப்போர்ட் அதான் பண்ணணும். சொல்றல இங்க பாருங்க நான் இதுதான் சொல்றேன். இது நான் இருங்க. டெஃபினெட்லி இப்போ சப்போர்ட் பண்றேன். இது என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இவ்வளவுதான். ஒரு எனக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து அவங்க தான் முன்னாடி நின்று இழுத்து பிடிச்சி அதான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூரா பல்லுல வந்து பாத்தீங்கன்னா கரை கட்டி மஞ்சள் ஆயிரும். கிருஷ்ணகிரியில தர்மபுரியில தண்ணி குடிச்சாங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி வந்து அதுக்குள்ள அந்த குளோரினா ஏதோ ஒன்று கலந்துருக்கும். அது ரொம்ப மோசம். ஃப்ளூரைடு. அந்த ஃப்ளூரைடு தண்ணி குடிச்சா உடம்பு வந்து கண்டமாயிரும். அந்த ஃப்ளூரைட் தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி அவர் தான் நின்று அந்த ஒகேனக்கல் திட்டத்தை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி மக்களுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. அப்படி இதை எவன் எந்த கட்சி வந்தாலும் இதை மறுக்கவும் முடியாது, அதை பாராட்டவும் இருக்க முடியாது. இதுதான் என்னோட பாலிடிக்ஸ். இவ்வளவுதான். ஐ டோன்ட் கேர். நீ பிஜேபி இருக்கே இருந்துக்கோ, திமுக இருக்கே இருந்துக்கோ. என்ன நூல் நமக்கு யாரா இருந்தா என்ன, நீங்க கொண்டு வந்து வெல்ஃபேர் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எனக்கு வந்து இதுல பர்சனல் ஹேட்ரட். பாண்டா ப்ரோ சொல்லுங்க. பாண்டா ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க பிரதர். பாண்டா ப்ரோ இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க? மரியாதை பேசு. ஐயோ மரியாதை பேசு சாம். சரி பிரசாந்த் ப்ரோ. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நான் இந்த மாதிரி எதுவும் தப்பா இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் அது ஒண்ணு சொல்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது பாண்டா ரிவ்யூன்னு தான் சர்ச் பண்ணோம். அதனால பரவாயில்லைங்க சொல்லுங்க. இல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் ப்ரோ. எனக்கு என்ன பேசுனீங்கன்னு தெரியல. உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணாமலை மேல ஏன் இவ்வளவு உங்களுக்கு ஒரு மாதிரி கோவத்திலே பேசிட்டு? கோவம் இல்லைங்க, சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். எல்லா மனிதர்கள் மாதிரியும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். இல்ல அவரு இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு இந்த சரிங்க, அதுக்கு பேசாம இருக்க முடியுங்களா? என்னோட டிஸ்அக்ரிமெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விமர்சனம் வைக்கலாம் பிரதர். அதான் அவர் இயக்கம் ஆரம்பிச்சிட்டாருங்க. மக்கள் இயக்கம் தானே அது வீதி லீடர்ஸ்ங்கிறது. மக்கள் இயக்கம் தானே ஆரம்பிச்சாச்சு தானே, அரசியலுக்குள்ள வந்தாச்சு தானே. அவர் அரசியலுக்குள்ள வந்தாச்சு ப்ரோ. அவர் இன்னும் அரசியல்ல எந்த ஒரு இதுக்கு முன்னாடி அவர் தலைவரா இருந்தவர் தானே பிரதர். பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தவர் தானே, அரசியல் இருந்தவர் தானே அவரு. சரி ப்ரோ, அப்படி பார்த்தா இப்ப நீங்க விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. விஜயுமே வந்து இப்ப திமுக திட்டுறாரு கட்சி ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கலைஞருக்கு செலவழிக்கணும்னு சொன்னவர் தான் அவரு. கலைஞருக்கு இப்ப கூட செலவழிக்கலாம், அதுல என்ன இருக்கு பிரதர்? அதனால வந்து திமுக திட்டக்கூடாதா? அவர் வந்து திமுக வந்து வரமாட்டாருன்னு சொன்னவர் அவரு. அதனால இல்ல ஜனதா இல்ல இல்லண்ணா, நீங்க வந்து பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்டா இருந்த அண்ணாமலை எதிர்க்கிறீங்க அப்படின்னா
தாராளமா ஓகே. உங்களுக்கு ம், சித்தாந்தம் பிடிக்கல, ம், பிஜேபி நான் வெறுக்கிறேன். அதனால நான் இருக்கிறேன். அதனால பிஜேபில இருந்து ஒருத்தர் வந்து ம், ம், அப்படிதான் ம். இருப்பாரு அப்படின்னு பேசினா ஓகே. நீங்க அந்த மாதிரி என்னைக்குமே ம். நயினார் பேசினது ஏன்னா இல்ல. நயினார்ல பிஜேபில யாருமே ரெலவெண்ட்டே இல்ல பேசினது கார்த்தி. இல்ல. நான் அது அது சொல்றேன் பாரு. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்க நயினார்ல இக்னோர் லிஸ்ட்ல இருக்காரு. அவர் முதல்ல லீடர்ன்னும், அண்ணாமலைக்கு அப்புறம் எப்படி வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் அதிமுகவே இல்லாம போச்சு, அந்த மாதிரி அண்ணாமலைக்கு அப்புறம் பிஜேபி இல்ல. அதான் உண்மை. எனக்கு அண்ணாமலையும் இப்ப இன்னைக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் வந்து ஒரு வேற ஒரு கருத்து சொல்லலாம். சண்டை போடலாம். பட் அண்ணாமலையினால தான் தமிழக பிஜேபிங்கிறது அதான் உண்மை. அதை வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து வாய் இருக்குன்னு மாத்தி பேச முடியாது. இப்போ மோடி சப்போர்ட் எடுத்துக்கிட்டாரு. ஆமா. அந்த கிரிட்டிசிசம் எனக்கு இருக்கதான் செய்யுது. ஆனால் அண்ணாமலை கட்சியை வளர்த்த மாரி, பிஜேபி வளர்த்த மாரி வேற யாருமே வளர்க்கல. அதான் உண்மை. அதான் உண்மை. அதை சொல்லி தான் ஆகணும். கிரிட்டிசிசம் பண்றப்ப கிரிட்டிசிசம் பண்றோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் கார்த்தி. எனக்கு என்னன்னா, நாம வந்து இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து அண்ணாமலை எதிர்ப்பு தினமும் உட்கார்ந்து எதிர்க்காம விடுறதில்ல. அப்படி கிடையாது. அது மெயினா பண்ண வச்சது யாரு அப்படின்னா, அந்த கோவம் எங்க வந்ததுன்னா, இப்போ திமுக காரன விட மோசமா இந்த அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் ஒரு ஒரு பேட்டர்ன்ல கீழ அபியூஸ் இருந்துச்சு. சரி அதுக்கு திருப்பி ஒரு பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ரேஜ்ல போட்டதானே தவிர ஒண்ணு இல்லண்ணே. நாளைக்கு நீங்க டிவிகே ஆட்சியில் நடக்கிற தப்பு ஒரு 2, 3 தப்ப மட்டும் ட்வீட் போட்டு பாருங்களேன். ம். இதோட எப்படி அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். அப்ப நீங்க விஜய் திட்டிருவீங்களா எப்படி? எக்ஸலன்ட் கொஸ்டின். இல்ல. நீங்க டிவிகே ஆட்சியில் நடக்கிற 2, 3 தப்பு மட்டும் போடுங்க. கீழ கமெண்ட்ஸ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா. இதே மாதிரி நீங்க விஜய் பேசிருவீங்களா? இந்த அண்ணாமலை பேசுவேன். கண்டிப்பா பேசுவேன். ஏன் பரவாயில்லன்னு பேசாம நினைக்கிறீங்க ப்ரோ? விஜய் என்ன வானத்துல இருக்கிறாரா? இன்னையில கேட்கிறேன் நானு. விஜய் என்ன வானத்துல இருக்கிறாப்டியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ரோ தாராளமா பேசலாம். மாஸ் ப்ரோ நீங்க. இதுல என்ன இருக்குது? அவரு என்ன டெமோக்ராட்டிக் அப்படி கிடையாதுண்ணே. இல்ல கார்த்தி. நான் இப்ப விஜய் வந்து நாளைக்கு இங்க குற்றச்சாட்டாவே என்ன இருக்குன்னா, இப்ப திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக மேல பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறது கார்த்தி இல்ல. நான் உனக்கு சொல்றேன் கார்த்தி. இல்ல இது ஓப்பனா சொல்றேன் கார்த்தி. இல்ல வெளில இருக்க சொல்றேன். இவங்க கேட்கிற விஷயத்த நான் கேட்டுறேன் உங்கள்ட்ட தெளிவா. திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக பத்தி அதிகமா பேசுறது இல்ல. திமுக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின், அண்ணன் உறுதி இதை பார்க்க வேண்டும், இது செய்ய வேண்டும், இப்படி நடப்பது தப்பு, நீங்க கண்காணிக்க வேண்டும், இப்படி இருக்கு. ஆமா. ஆனா அதே டைம்ல நீங்க இப்படி பேசியிருந்தீங்கன்னா அதே திமுக காரங்க இப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல. நான் நீங்க இப்போ அண்ணாமலை பேசுறீங்களா? ஒரு மயிர் இல்லன்னு ஒரு ட்வீட் போடுறீங்களா? அதே மாதிரி ஒரு உதய ஸ்டாலின் ட்வீட் போட்டீங்கன்னா அப்படிதான் நடக்கும். பதில் சொல்றேன். இதுக்கு ரொம்ப கிளியரா ஒரு பதில் சொல்றேன். திமுகங்கிறது ஒரு அனார்கி. அது வந்து ஒரு வடகொரியா அது திமுகங்கிறது. அவன் திமுக காரன் திமுகவுக்கு சொம்படிக்கிறவனை மட்டும்தான் வாழ வைப்பான். இல்லைன்னா கொடூரமா சித்திரவதை பண்ணுவானுங்க. இதான் உண்மை. எனக்கு சத்தியமா ஹார்ஷா கேட்கணும்னு தான் ஆசை. ஆனா சைட்ல திமுக ஆட்சி நடக்கும்போது நான் சொல்றேன் நான். சிலதெல்லாம் எழுதிடலாமாடா அப்படின்ட்டு இருக்கும். ஆனா கட் பண்ணா எங்க அம்மா ஞாபகம் வரும். சவுக்குமார் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, இல்ல அந்த நேதாஜி அந்த சேனல் அது இருந்தாரே, அவரை கொண்டு போய் ஒரு பெரியவர். அவரை கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த வெள்ளிக்கிழமை கொண்டு போய் உட்கார வச்சு வரதராஜன். அவரை பாடா படுத்தி வெளிய அனுப்பிச்சாங்களே. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். கார்த்தி அது வந்து அனார்கி கார்த்தி. நீ திமுகங்கிறது சாதாரணமா நினைக்காத. அது ஒரு அனார்கி அது. நாளைக்கு வந்தாலும் சொல்றேன். நாளைக்கு திருப்பி ஆட்சிக்கு வந்தானுங்கன்னா, 2 வாரத்துக்குள்ள இன்னைக்கு கைது பண்ணுவானுங்க. அது எனக்கு தெரியும். ஐ அம் பிரிப்பேர்ட் ஃபார் தட். இப்ப நான் மென்டலி பிரிப்பேர்ட். அப்படித்தானே. இரு வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்ணேன். இது பதில் ஃபுல்லா சொல்ல இரு. நீங்க ஒரு தப்பு நடக்காத பேசுறீங்க அப்படினா ஆட்சியில இருக்கவங்கள பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. நான் பேச மாட்டேன். சண்டை கிடையாது. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அது கிடையாது. அண்ணாமலை, விஜய் இந்த 2 பேத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் விஷயம் சொல்றேன் நான். ஆஸ் லீடர்ஸ் அவங்க இதெல்லாம் விட்டுரு. அந்த ஃபாலோவர் விட்டுரு. அவங்கள விட்டு தொலை. அதுல 2ல நல்லதும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். 2 பேரும் பேசிக்கலி டெமோக்ராட்டிக். கிரிட்டிசிசத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து அதை வந்து வேர்ல போய் புடுங்கி வீசணும்னு நினைக்கிற ஆளு கிடையாது. சரியான கிரிட்டிசிசம் வந்தா 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளுங்க. அனாவசியமா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியும் தூக்கி உள்ள போடமோ விஜயும் நினைக்க மாட்டாப்படி, அண்ணாமலையும் நினைக்க மாட்டாப்படி. இப்பதானே விஜய் வந்திருக்காரு. இருங்க பாப்போம் 5 வருஷம் இருப்பா. அது பிரச்சனையே கிடையாது. காலைல ஒரு சின்ன பையனை தூக்கி உள்ள வச்சாங்க. சின்ன பையனா? யார் அவனா? அவன் என்ன சின்ன பையன் அவன்? ஏங்க அவன் சின்ன இவனுங்க இந்த ஜென்ஜின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தொல்லை பண்றானுங்க. ஒவ்வொருத்தர் இந்த பழைய இந்த வெள்ளதாடிக்கு பூரா டை அடிச்சுட்டு போய் சாக அடிக்கிறானுங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அப்படி அதுல உண்மை இருந்துச்சுன்னா ரிமாண்ட் பண்ணிருப்பாங்களே. இன்னைக்கு எதுக்கு ரிமாண்ட் பண்ணல? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியலங்களா? அது என்ன கேஸுங்க? அதை சொல்லுங்க. அவங்க என்ன பேசுறான்னு தெரியல. ஏதோ பொம்பளை பூரா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா இருக்குது. அதுக்கு கூட்டு விசாரிச்சிருக்காங்களா என்ன தெரியல.
இவ ஏதோ ஆமா ஏதோ ஆமா அது நம்ம என்ன அண்ணன் மேட்டர்னா அண்ணன் டிவிக்கு உமன்ஸ் கேடர்ஸ் எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா அதுக்கு அரெஸ்ட் நம்ம பண்ணிட்டு கோட் இருந்தாங்க. சரவணன் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் ஆனா ஏதோ அந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல ஜெயிச்ச மாதிரி வெளியில வந்துட்டு கையை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த உமன் கேடர்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த சென்னை மேயர் பிரியா இவங்கள அந்த பிரதர் டிஎம்கே கேடர்ஸ் எல்லாமே அதுதான் பிரதர் இங்க தாவேக்கா வந்து அதான் சொல்றேனுங்க. தாவேக்கா வந்து என்னன்னா யாரு கமெண்ட் யாரு கொடுக்குறான்னே தெரியாம வண்டி ஓடிட்டு இருக்கு. அது வந்து மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது. கூடிய விரைவில் பேக் ஃபயர் ஆக போகுது. ஏங்க நீங்க இன்னொன்று அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுக்காதீங்கங்க. தப்புனா தப்பு தான். அது திமுக பண்ணுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் பண்ணாரு, டிவிகே பண்ணுச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் ஹலோ மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்படிலாம் இருங்க ப்ரிவிலேஜ் இருங்க கொடுக்காதீங்க. இருங்க இருங்க அதெல்லாம் இங்க பேசியிருக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்க. திமுகங்கிறது ஈவிலோட பியூர் ஃபார்ம் திமுக. அவனுங்க நீங்க யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு தெரியாது. திமுக காரனால நீங்க வாழ்க்கை இழந்திருக்கிறீங்களா? அதிமுக அவன் வந்து கொஞ்சம் லெசர் ஈவல், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னும் ரெண்டு பேரும் வந்து வேற வேற கிடையாது. லெசர் ஈவல். அதாவது ஏங்க விஜயோட கட்சி, அதாவது விஜயோட கட்சி வந்து வராததுக்கு முன்னாடி அதிமுக திமுக இருந்தது. அவங்க 2 பேர்ல யாருக்கு வந்து கம்மியா திருடுவாங்க அப்படின்றத பார்த்து தான் ஓட்டு போட்டு இருந்தோம். சரிடா, இவங்க வந்து வந்தா ஆட்சிக்கு வந்தா நம்ம திருடுவாங்க, ஆனா கொஞ்சோண்டு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் அந்த கொஞ்சோண்டு நல்லது செய்வாங்கன்றத மாத்தி 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 தான் இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு இல்ல ப்ரோ மாற்றா ஒருத்தர் வந்தாதான் விஜய். இல்ல ப்ரோ இந்த ஜெனரேஷன் நீங்களாம் தான் ப்ரோ இந்த ஊழல் இல்ல இல்ல நான் சொல்ற ஒரு நிமிஷம் ஒரே காசு வாங்கிருக்காங்க. அதான் ப்ரோ ஊழல் இந்த ஊழலை பார்த்து ப்ரோ இந்த ஊழலை தாண்டி அவங்க செஞ்சது நிறைய இருக்கு ப்ரோ. அவங்க வரும்போது ஆரம்பிக்கும் போது 1967 நல்ல கட்சி திமுக செய்யாம இல்லைங்க. அவர் ஐயா கலைஞர் இருக்கும்போது செஞ்சாரு. நம்புறோம். தமிழ்நாட்டுல திமுக தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல பங்கு சம பங்குன்னு கொண்டு வந்தது திமுக. அதே மாதிரி யாரு கொண்டு வந்தது எத்தனை காலத்துக்கு அதிமுக இந்தியாவில தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு அதை கொண்டு வந்தது ஜெயலலிதா. சரி சரி அதெல்லாம் ஆத்துறீங்க. சரி எல்லா முற்போக்கும் பேசுறீங்க, பெரியாரையும் பேசுறீங்க. அது எந்த புக்ல வந்து 40% கமிஷன் வாங்கலான்ட்டு இருக்குது? நாமினல் கரப்ஷன் எல்லாரும் தான் பண்ணுவான். எந்த புக்ல டீனர்ல ஆபீஸ் போட்டு லஞ்சம் வாங்குறதுக்கு எந்த புக்ல எழுதி இருக்குது? எந்த சித்தாந்தத்துல எழுதி இருக்குது? அதான் கரப்ட் ஆயிட்டாங்க, தப்புதான் அது. நீங்க அதெல்லாம் இல்லங்க. கட்சி நடத்துறதுக்கு காசு வேணுங்க, உண்மையா வேணுங்க, கண்டிப்பா வேணும். ஒரு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கட்சி நடத்துறதுக்கு காசு வேணுங்க. பாலிசி லெவல் கரப்ஷன் உலகத்துல எல்லா நாட்டிலையும் நடக்குதுங்க. ஏதோ ஒரு பெரிய திட்டம் வர்றப்ப அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வாங்குவாங்க, அதை கட்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க, நல்லா நடக்குது. ஏங்க ஆபீஸ் போட்டு 5000 ரூபாய் 10,000 இருந்து கூப்பிட்டு ஒருத்தனை வந்து உருட்டி லஞ்சம் வாங்குற அளவுக்கு அந்த பவர் எங்க இருந்துங்க வந்துச்சு? அதாங்க தப்புதான். கரப்டட் ஆயிட்டாங்க ரெண்டு பார்ட்டி அப்படிங்கறத ஒத்துக்கிறோம். அவ்வளவுதான். இங்க வருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரோ நீங்க இப்போ இந்த புது ஆட்சியை பத்தி பேசுங்க. இப்போ இந்த அட்வொகேட் இது அப்புறம் இந்த வாட்டர் பாடிஸ் நடக்கிற அதெல்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. வரட்டுங்க, வெளியில வரட்டும். வெளியில வந்து உட்காந்து மைக்க பிடிக்கட்டும், கிழிச்செறிவோம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, திமுகவோட ஊழல் எதுன்னு வெளில வந்திருக்கு. திமுகவோட ஊழல் எது? கார்த்திக் எப்படி வரும்? வந்துச்சுன்னா அப்புறம் என்ன? திமுக நீங்க வந்து ஒரு ரூம் போட்டு வாங்குறாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கானே? அப்படி நம்ம பொட்டாம்பதும் பேசிட்டு போயிடலாம் யாருனாலும். ஆதாரமா என்ன? ஒன்னா இந்த ஆதாரம், அப்படி இல்லைன்னா என்னன்னா லஞ்சம் வாங்குவதும் குற்றம், வாங்குவோர் மேல் ஏன் நீங்கள் வழக்கு தொடுக்க கூடாது அப்படிங்குவானுங்க. அப்புறம் சட்டத்தில் 143வது ஓட்டைக்குள் படுத்திருக்கிறோம், அந்த ஓட்டைக்குள் நீங்கள் பூந்து பார்த்தீர்களா அப்படின்னு சட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. யோ, ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்கூல்ல அந்த ஆர்கனைஸ் பண்ணவரு பப்ளிக்கா வந்து பாலிமர் நியூஸ்ல மைக்க பிடிச்சி உட்காந்து சொல்றாரு, எல்லாரும் 25 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா இந்த ஸ்கூல் ரினியூவலுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க, வேற வழியே கிடையாது, கொடுத்தே ஆகணும்னு சொல்றாரு. ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஒரு சோலார் போறதுக்கு 25 to 50 லட்சம் ரூபா கொடுத்தா தான் ஒரு மெகாவாட்டுக்கு அப்ரூவல் கிடைக்குதுன்னு ஒருத்தர் வந்து உட்காந்து. இது நான் சொல்லல, டாம் டிக் அண்ட் ஹாரி சொல்லல. ஒரு 10 செகண்ட் நான் ஒன்னு சொல்றேன். இன்கேஸ் இந்த ஆட்சி கவுந்து இப்ப அடுத்து வந்து இபிஎஸ் ஐயா வராருன்னு வச்சுக்கோங்க, அதே ஆளை வச்சு டிவிக்கு வந்து 50 லட்சம் வாங்கினாங்கன்னு சொல்ல வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் கிடையாது. இது உண்மையிலேயே அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் கோர்ட்ல நடைமுறையில இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே வீடியோ பிடிச்சி போட்டுட்டுருவோம், தூக்கிடுவாங்க.
டியூட் ஒரு நிமிஷம் ப்ரோ. சும்மா ரேண்டமா இப்ப நான் கூட சரி. வந்து அப்ப உங்களுக்கு வந்து இதுக்கு ஏதோ ஒரு முன்னாடி கேஸ் கேட்கலாம். இல்ல இப்ப இல்ல யாக்கூப் அதுக்கு வந்து அரசகுமார்ன்ற ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ ப்ரூவ் அது ஆகுது வந்து இல்ல நான் 19 என்ன கேக்குறேன், சரி 19 இல்ல குற்றச்சாட்டுல. நான் ரொம்ப சிம்பிள். குதிரை பேரம்னு சொல்றீங்க, ரைட். தாவேகா குதிரை பேரம், ரைட், ஓகே. நீங்க குதிரை பேரம் பண்ணல, கரெக்டா? கரெக்ட் தானே யாக்கூப்? நீங்க வந்து எக்காரணத்துக்கு கொண்டு குதிரை பேரம் நீங்க பண்ணவே இல்ல. திமுக யார சொல்றீங்க? இல்ல கார்த்தி, இவங்க இந்த எம்எல்ஏ குதிரை பேரம் வந்து திமுக பண்ணிச்சல்லேன்னு தெரியாதுண்ணே எனக்கு. அது குற்றச்சாட்டா இல்ல இருக்கு. பட் நான் ஒரு பாயிண்ட் வைக்கணும். என்னன்னா நீங்க சொல்றது இன்னைக்கு வந்து அந்த பையன் வந்து காலைல 4 மணிக்கு புடிச்சிட்டு போனாங்கன்ட்டு பின்னாடியே சரவணங்கிறவன் எல்லாம் போய் எல்லாம் குரூப்பா போய் சாயங்காலம் கூட்டிட்டு வந்துட்டீங்க அந்த பையனை. சூப்பர். நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து உள்ள போறதுக்கு ரெடி பண்ணாங்க. போயிட்டு வந்து அதையும் இதையும் பேசி 2 மணி நேரம் பேசி கூட்டிட்டு வந்துட்டீங்க, ரைட்டு. இப்போ அதே குதிரை பேர குற்றச்சாட்டுல மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4-5 பேரை வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவங்க மேல வந்து அபாண்ட குற்றச்சாட்டு அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே வெளியே வந்திருக்கலாம்ல. ஏன்னா ஆபீஸ்லயே முகாந்திரமே இல்ல. கரெக்ட் தானுங்க? இதே மாதிரி ஒரு சாயங்காலமே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, கரெக்ட் தானே? குதிரை பேரத்தை பத்தி பேசவே முடியாது. 6 எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் அங்க சேர்ந்துருக்காங்க. இல்ல கார்த்தி, நான் தாவேகா குதிரை பேரம் நான் என்ன சொல்றேன், இன்னொரு 7 பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து தாவேகாக்கு போனது பியூர் குதிரை பேரம், அது டவுட்டே இல்லை. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வேலையிலும் பண்றாங்க, தந்திரங்களையும் பண்றாங்க. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க திமுக, ரைட். இப்ப குதிரை பேரம் அங்க நடந்திருக்குது, நீங்க எதுவுமே பண்ணலீங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு போய் எம்எல்ஏ வேலை வச்சுட்டு இருக்கீங்க? அவங்க திமுக காரங்களே கிடையாது. நீங்க எதுக்கு அவங்க போய் ஆஜராகணும்? செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்க இன்வால்வ் ஆவாங்க. சரி, பொலிட்டிக்கல் ஒரு கேம் ப்ரோ. பொலிட்டிக்கல் ஒரு கேம் ப்ரோ. ஓகேவா? அது டிஎம்கே மட்டும் தான் ஆடணும்னு நீங்க சொல்றீங்க. டிவிகேவும் ஆடட்டும். தலைவா அது இல்ல. அப்ப செந்தில் பாலாஜி எங்கீங்க? 5 நாளா ஆள காணோம். ஏங்க அவர் வீட்ல தாங்க இருப்பாரு. அவர் எதுக்கு எல்லாத்துக்கும் ஓடி எங்க வீட்ல இருந்தா என்ன இல்லங்க, அப்ஸ்காண்டுங்க. இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இது கொடுத்துட்டாங்க. அதுதானே. அப்படி பார்த்தா திமுக ஒரு கேவலமான கட்சின்னு வச்சுக்கோங்க. திமுக வந்து முயற்சி பண்ணிச்சு, ஆனா இங்க ஒன்னு நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எல்லா ஆளுங்கட்சியும் பண்ணுங்க. இது தப்பு. இது வந்து அப்படி பார்த்தா திமுகவும் அதை பண்ணலாம். இல்ல நான் இது சரின்னு சொல்ல. நான் வந்து தாவேகா பண்ற இந்த குதிரை பேரங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும், பெருசா பேக் ஃபயர் ஆகும். நாளைக்கு வந்து இவங்க வந்து நியாயம் அப்படின்னு நிக்கிறப்போ நீங்க எல்லாம் நியாயம் பேசாதீங்கன்னு பொதுமக்கள் சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு நடக்கிற குதிரை பேரமா இருக்கும். நாளைக்கு பொதுமக்கள் பேசிட்டோன்னே இன்னைக்கு நம்ம பேசலாமே. இல்ல பிரசாந்த், நம்ம சிவி சண்முகம் வந்து இருக்கார்ல, அவர் நேரத்து வந்து ஒரு நியூஸ் வருது, தாவேகா கொடியுடன் சென்று பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ட்டு. அப்ப அதெல்லாம் என்னென்ன? அது ஒரு ஓப்பனா நடந்துட்டு இருக்க பத்தி பேச மாட்டேன். ஆனா ஒரு கற்பனையா நடக்கிற ஒரு கேஸ் பத்தி செந்தில் பாலாஜி அவரே வெளியே வந்து கற்பனையா ஏங்க செந்தில் பாலாஜி ஒளிஞ்சிட்டு இருக்காருங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. கற்பனைலாம் கிடையாது. திமுக பண்ணக்கூடிய ஆள் தான். ஏங்க நீங்க கற்பனை. செந்தில் பாலாஜி வந்து he is afraid. எனக்கு ஒண்ணு புரியலன்னா இதுல ஒரே ஒரு டவுட். ஏன்னா டிஎம்கே தூக்குனா எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறாங்களா? என்ன எப்படி அவங்க தூக்குறதுக்கு என்ன முகாந்திரம்? அதுல என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு? பிரதர் களைச்சு பாக்குறதா பிரதர். என்ன இதுல என்ன இருக்கு? களைச்சு பாக்குறதா? 30-40 பேர் வரேன்னு சொன்னாங்கன்னா, நீங்க ஆளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 30-40 பேர் வரேன்னு சொன்னாங்கன்னா, சரி பிரசாந்த், உங்க கணக்கே வரும். அப்படி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா 107 108 தான் ப்ரோ இருக்கு. அதனால எப்போ யார் வேணா பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. டிஎம்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம். இவங்க 3 நாளைக்கு ஒரு தடவை கல்யாண மண்டபத்துல போய் அழுதுட்டு ஒரு நாள் அழுகிறது, அப்புறம் அடுத்த நாள் போனோம்னா என்ன, நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்த அமாவாசைக்கு நாங்க தான் ஆட்சியில் இருப்போம் அப்படிங்கிறது. இதெல்லாம் எதுக்கு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதிர்கட்சி 2006ல ஜெயலலிதா அம்மா வந்து ஊரா போய் மைனாரிட்டி ஆச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் யாகுபு ஒரு விஷயம். கலைஞரையா இருந்த பீரியட்ல தயவு செய்து பேசாத. அவர்லாம் வேற. அதெல்லாம் லெஜெண்டுங்க 2 பேரும். அம்மா ஜெயலலிதாவும் சரி, ஐயா கலைஞர் சரி. தப்புகள் நிறைய இருக்கு, குப்பை மாதிரி இருக்குது இல்லங்களா? ஆனா இல்ல பொலிட்டிக்கல் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, திமுக பண்ணுச்சுன்னு தாவேகா திட்டம், தாவேகா பண்ணதுன்னு திமுக திட்டம். அது பிரச்சனை கிடையாது. அவங்க 2 பேரும் அரசியலுக்கு பேசுனாங்க. நம்ம பேசும்போது என்ன பண்ணணும்னா 2 சைடும் தப்பு பண்றாங்கன்றது பேசணும்ல. நம்ம ஒரு சைடு மட்டும் பேசுறது தானே இங்க பிரச்சனை. இல்ல அது ஓகேயா? அது கண்டிப்பா பேசணும், உறுதியா பேசணும். அது இல்லைங்களா? கண்டிப்பா பேசணும். டிவிகே திட்டுங்க, ஆனா டிஎம்கே சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான்.
திட்டுங்கன்றதை விட்டு நியாயத்தை ஏங்க எடுத்து சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. டிஎம்கே நான் யாரையும் ஒன்று திட்ட சொல்லிட்டாங்க. சொல்லவே இல்லை. இல்லை இவங்க சொல்றாங்கல்ல நிலை என்னன்ட்டு. நான் எப்பவுமே மனசார 100% திமுகவை என்னைக்குமே ஆதரிச்சது கிடையாது. ஏன்னா எங்க ஃபேமிலி நாங்கள் பர்சனலா ஒரு திமுக காரனால ஃபேமிலியே டிஸ்இன்டகிரேட் ஆகி அப்பா இறப்புல அப்பாவோட டிப்ரெஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு திமுக காரன். ஸோ ஒரு திமுக காரன் ஒரு குடும்பத்துக்குள்ள பூந்தா அவன் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவான்னு நாங்கள் கண்ணு முன்னாடி அவன் எங்களை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட 200 குடும்பத்தை சீரழிச்சிருக்கான். அவன் இன்னும் உயிரோட தான் சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதில் 20 குடும்பம் அவன் பிரச்சனை என்னன்னா போய் நிலத்துக்குள்ளே போய் குழப்பி அந்த நிலத்தை தனதாக்கி அது மேலே கடனை ஏற்றி அந்த குடும்பத்தை முடிக்கிறதா அவனுக்கு அசைன்மெண்ட்டே தான். அந்த 200 குடும்பத்தில் ஒரு 20 குடும்பத்தில் சூசைட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வெளில எந்த நியூஸும் எங்கேயும் வராது. அது எங்களுக்குள்ள நம்ம பேசுகிறங்காட்டி எங்களுக்கு தெரியுது. அப்போது நான் அது கண்ணு முன்னாடி என் ஃபேமிலியில் என் சொந்த அப்பா பாதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி ஆனார்னு நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக வந்து என்னென்னா அவங்களோட ஈவில்னஸை நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்து சும்மா பேசுவானுங்க. கண்ணே மணியே களையும் போதேங்குவானுங்க. 2012 கார்த்தி 2009 உள்ள வந்தாருங்க. 2012ங்கிறப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிச்சு விட்டானுங்க. 2008 வந்து அப்பாவுக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் லோன் இருக்கிற அளவுக்கு வர செலவு பண்ணிட்டு இருக்காரு. 2013 பேங்க்ரப்ட் ஆள். பேங்க்ரப்ட்னா உள்ள பூந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உள்ள பூந்து சுற்றி ஒன்றும் புரியாமல் வெளில வரும்போது ஒன்றுமே இல்லை. அது நான் அப்பெல்லாம் சின்ன வயசு கார்த்தி பேச முடியாது. இவ்வளோ அநியாயம் பண்ற திமுகவை ரொம்ப சாஃப்டா டீல் பண்றீங்க. ஆமாமா தப்பு அப்படின்ற மாதிரி டீல் பண்றீங்க. அண்ணாமலை என்னமோ வந்து பெருசா இல்ல வந்து நான் இங்க திருப்பி இருக்க சொல்றேன். நான் ஒரு இல்ல 10,000 கார்த்தி குடும்பத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு மாதிரியே நிமிஷம் டீல் பண்றீங்க. ஓகே இல்லை நான் வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். திமுக தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் இப்போ திருப்பி இப்போ நான் உங்களுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது நாளைக்கு யூஸ் ஆகும். திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா வந்து 15 நாளுக்குள்ள என்ன அரெஸ்ட் பண்ணுவானுங்க. ஏதோ ஒரு காரணம் உறுதியாக அரெஸ்ட் பண்ணுவானுங்க. சும்மா பேருக்காவது ஒரு நாள் உள்ள வச்சிருப்பானுங்க. அது உறுதியாக நடக்கும். ஏன்னா அது வந்து ஒருத்தர் கிடையாது, அது ஒரு மேபி சிஸ்டம். நம்ம அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இரு நம்ம என்ன கார்த்தி பண்ணோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் எடுத்து பேசுறதே நம்ம நிறுத்திடலாம். இல்ல நிறுத்திட்டு சினிமா இல்ல அந்த ரூட்ல போயிட்டா கார்த்தி பிரச்சனையே இல்ல இல்ல கிடையாது. இல்ல 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 இரு. நான் அந்த திமுக இருக்கிறப்போ ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாததுக்கு காரணம் குடும்பம் கார்த்தி. இன்னைக்கு சவுக்கு உட்காந்து அந்த வீடியோல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மா இல்ல இன்னைக்கு. அவங்க அம்மா இல்ல. கண்ணு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். அவங்க அம்மா இல்ல. அவங்க அந்த ப்ரெஷர்ல தான் ஆள் இல்ல. இன்னைக்கு சவுக்கு பெரிய ஆளா இருக்கலாம். நாளைக்கு என்ன பெரிய ஆளாகி என்ன நோபல் பரிசு கூட தரலாம் சவுக்கு. இல்ல பாரத ரத்னா தரலாம். அம்மா இல்ல கார்த்தி. வீட்டுக்கு போனா அம்மா இல்ல. நீ சிலதெல்லாம் குடும்பம்னு வரும்போது கார்த்தி நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு ஐயோ இது குடும்பத்தை பாதிச்சிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு கார்த்தி. எல்லாத்துக்குமே இருந்தது. நீங்க சொம்படிக்கிற ஜேர்னலிஸ்ட்டை தாண்டி எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஐயோ இவனுக்கு குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவானுங்கடா, வேணாம் கேளு, நீ சும்மா கேளு, இது இல்லையான்னு கேளு. இல்ல அப்படி இருக்கும். இங்க பாருங்க, நீங்க அப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்த டாபிக்கே வேணாம், அரசியல் பத்தி பேச வேணாம், ஆளுங்கட்சி பத்தி பேச இல்ல வேணாம், நான் அப்படின்ற இல்ல இல்ல ஸ்டாண்ட் எடுத்துட்டு நான் என்ன இல்ல நம்ம இல்ல கார்த்தி, நான் அப்பவும் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால நம்மளோட எல்லை தாண்டி குடும்பம் பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ண முடியும்? பேசுவோம், ட்ரை பண்ணுவோம். எத்தனை ட்ரெண்டிங் பண்ணான்னு நினைக்கிற? டிஆர்பி ராஜா எல்லாம் காசு கொடுத்து எத்தனை ட்ரெண்டிங் பண்ணான்னு நினைக்கிற நீ? டிஆர்பி நமக்கு ராஜாவெல்லாம் ஆப்போசிட்டா நீங்க வந்து இப்போ எலெக்ஷன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுறீங்கன்னு, பேச டிஆர்பி ராஜாவெல்லாம் முன்னாடி விமர்சனமே பண்ணது அன்னைக்கு கிடையாது. பேச முடியாது கார்த்தி. அன்னைக்கு பேச முடியாது. நீ அன்னைக்கு அவன் வந்து ஒரு அதுதான் நான் ஒரு கேட்கிறேன். பேச முடியாதுன்றதுக்காக பேச மாட்டோம். ஆனா நாங்க வந்து இப்போ வந்து அண்ணாமலை ஃபேன்ஸ் வந்து நான் 4 கமெண்ட் திருப்பி போட்டாங்க, சொல்றேன். இல்ல இல்ல அதனால நான் நான் திருப்பி சண்டை இழுப்பேன், சொல்றேன். இல்ல இல்ல திட்டுவேன் அப்படின்றது கிடையாது. கிடையாது. நான் ஒரு விஷயம் நல்லா இப்ப ரொம்ப தெளிவா அண்ணாமலை தெரிஞ்சுக்கோ. அண்ணாமலை வந்து அண்ணாமலை பிஜேபில இருந்து வெளியே வந்து டிவிகேல சேர்ந்திருந்தா நீங்க இவ்வளவு அவரை திட்டிருப்பீங்களா ப்ரோ? அண்ணாமலை வந்து டிவி கேல சேர்ந்தா அப்படியா? அது இப்ப டைனமிக்ஸே வேற இல்ல. சேர்ந்திருந்தா அவர் தனியா இல்ல, அவர் ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்திருந்தா ஒருத்தர், அவ்வளவுதானே. இல்ல ஏன் ஒருத்தர் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், விஜய் கட்சி இது ஆரம்பிச்சு தனி விஜய் இல்ல ஆதரிக்காத இல்லைங்க, இது எல்லாம் வந்து மூவ்மெண்ட்டுங்க, கெட்டவங்களா தனி ஆயிடுவாங்களான்னு தனி கேக்குறேன். மூவ்மெண்ட் இல்லைங்களா? இதுக்கு அதுக்கும் என்ன இருக்கு? அவர் அத சேரலையா? இப்ப இன்னொன்னு நிர்மல் ஃபர்ஸ்ட் அவர் இருங்க சேரலையா? நாங்க நிர்மல் மூமெண்ட்டுக்குன்னு குமார் கொள்கையை ப்ரோ இருங்க சொல்லலைங்க, நான் பேசிக்கிறேன். கொள்கையை சொல்லல. இல்ல நான் பேசிக்கிறேன். அவர் வந்து நிர்மல் என்ன குமார் பண்ண வந்து போறோம்ன்றத சொல்லல. பிஜேபில இருந்தவர் தான்.
நிர்மல்குமார் பிஜேபியில இருந்தவர் தான். அவர் டிவிகேல சேர்ந்தப்ப என்ன ஏங்க சொன்னாரு? நிர்மல் நீங்க இப்படி சொல்றீங்க, சரிங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க ஆனா நிர்மல் குமார் அண்ணாமலை தயவுசெய்து வெளியே இங்க வந்துட்டாரு, பாருங்க அது பாஸ்ட். இங்க பாருங்க வெளியே வந்துட்டாரு, நிர்மல் ஒரு குமார் பாஸ்ட். ஒரு விஷயங்க இதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண போறாருங்கிறத பார்த்து நீங்க அவரை அது குறை சொன்னா ஓகேங்க. ரைட். நான் ஃபர்ஸ்ட் நீங்க அவர் இதுக்கான பிஜேபியில இதுக்கான இருந்தப்ப விடையை அவர் வந்து திட்டிருந்தா முதல்ல நான் அதை சொல்லிட்டேங்க. கேட்க மாட்டேன். இல்ல இதுக்கான நீங்க பிஜேபியில இருந்தப்ப எவ்வளவு வேணாலும் அவர் ஏங்க பேசிருக்கலாம், இருங்க, நான் பிஜேபியில் இருந்தப்ப தப்பு அவரை இல்ல. பெருசா வெளியே பேசல. வந்துட்டாரு. சொல்ல போனா நிறைய தடவை அவரை பாராட்டி இருக்கிறேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நான் இதுக்கான பதில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அண்ணாமலையும் விஜயும் நீங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்கலாம், பிடிக்காம போலாம். அதெல்லாம் நீங்க விஜய்ன்னு சொல்லலாம், முதல்வர் மாண்புமிகு அண்ணன் அப்படிலாம் தேவையில்லை, விஜய்ன்னு சொல்லலாம். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படியாடா அப்படின்ட்டு போயிடும், அப்படி அவ்வளோதான். அதே தான் அண்ணாமலையும் போயிட்டு வந்து மாண்புமிகு அல்ல சொல்ல வேண்டியதில்லை. அவங்கள எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது, தே போத் ஆர் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ். இன்னைக்கு சொல்லப்போனா அடுத்த ஜென்ரேஷனோட லீடர்ஸ் இவங்க 2 பேர் தான். எனக்கு அண்ணாமலை பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். விஜய் பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். நான் 2 பேர்த்தையும் பேசுறதுக்கு காரணம்னா இவங்க 2 பேர்த்துக்கு தான் வீச்சு இருக்கு. வேற பாஜக யாரை பத்தி பேச முடியும்? சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபி பாசிட்டிவ் மட்டும் பேசுறீங்க, ஒருத்தர் பத்தி நெகட்டிவ் மட்டும் பேசுறீங்களா? அது ஓகே. சிடிஆர் நிர்மல்குமார் பிஜேபில இருந்து சிடிஆர் நிர்மல்குமாருக்கே தெரியாது. அவரு சிடிஆர் வந்து ஆர்எஸ்எஸ். அது சரி கார்த்தி, நான் சொல்றேன். அதாவது அவர் வந்து தாவேக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரைஸே நடக்குது. என்ன அதுக்கு சிடிஆர் அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. இருந்தா ஓகே கார்த்தி, அவங்கள இருந்தாரு. நல்லா தெரிஞ்சு கார்த்தி இருந்திருக்கலாம். தே ஆர் நாட் நேச்சுரல் லீடர்ஸ். அண்ணாமலைங்கிறது நேச்சுரல் லீடர். எனக்கு பிடிக்கல, அது ரெண்டாவது. ஆளு நேச்சுரலா ஒரு லீடர் கண்டிப்பா. இப்போ என்னை வந்து திட்டுறானுங்கள, கீழே வந்து திட்டுறானுங்க. அவனுங்கெல்லாம் எதுக்கு திட்டுறானுங்க? அவனுக்கு என்ன அண்ணாமலை கொண்டு போய் ஒருத்தனுக்கு பேமெண்ட் தர்றாரு? அது கிடையாது. டிஃபெண்ட் பண்றான், அவனோட தலைவனை அவன் டிஃபெண்ட் பண்றான். அப்போ ஒரு கிளவுட், ஒரு ஃபார்மேஷன் இருந்தா மட்டும்தான் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவான். அந்த கோவம் வரும் அவனுக்கு. ஸோ அது வந்து அண்ணாமலைக்கு இருக்குங்கிறது நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியே. இதை நாம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேனே. அண்ணாமலை வந்து லீடர். அது அதை நான் வேணா சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்லிக்கலாம். உண்மை அது கிடையாது. சேம் விஜய். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க வந்து யூ ஹேவ் ஆல் ரைட் டு கிரிட்டிசைஸ் த பர்சன் ஹூ இஸ் தேர். ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க சொல்றதும் அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து அவங்க உங்களை டார்கெட் பண்ணிச்சு, நீங்க வந்து அண்ணாமலை ஒரு தொடர்நடிங்கன்னு அப்படி போடச்சே யுவர் டார்கெட் கோஸ் இன் அ ராங் வே. ஆக்சுவலா நீங்க வந்து அது உண்மைதாங்க, அது உண்மைதான் பர்சன் இல்ல. நீங்க வந்து உங்களை கேட்கறவங்கள நீங்க ரைட் பர்சன், நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து யூ ஹேவ் யுவர் ரைட் டு வாய்ஸ். ஐ அக்ரி வித் யூ. இல்ல ஐ அக்ரி வித் யூ. அதை வந்து நான் சரி பண்ணிக்கணும். ஐ அக்ரி வித் யூ. பிரசாந்த் அமர்நாத் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் பேசுறேன். இது இப்ப இந்த சில பேருக்கு வந்து இந்த புரிதல் கொஞ்சம் இல்லாம இருக்கு. எதுலன்னா இந்த டெண்டர் இருக்கு இல்லையா, இந்த டெண்டர்ல வந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த டிவி விவாதங்கள்லாம் ஒரு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு இன்ஜினியரோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோ ஒரு 25 வயசுல ஜாயின் பண்ணுவான். அவன் 58 to 60 வயசுல வந்து ரிட்டையர் ஆகி போவான். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டு இருக்கும், அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டு இருக்கும். ஆனா அவனோட ஜாப் வந்து டில் தட் ரிட்டையர்மெண்ட் பீரியட் 58 or 60th இயரோ அது வரை இருப்பாங்க. அதனால அந்த டெண்டர் அந்த எஸ்டிமேட் இருக்கு இல்லையா, ₹1 கூட முன்ன பின்ன இருக்காது. டெண்டர் எஸ்டிமேட் போட்டுருவாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, 20% ஜாஸ்தி போட்டுறாங்க. டெண்டர் எஸ்டிமேட்டே வந்து 20% ஜாஸ்தி போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து 20%, 25% எக்ஸஸா கான்ட்ராக்ட்காரன் எடுத்துட்டு அந்த 25% வந்து ஃபேமிலிக்கு கொடுக்கறாங்க அப்படின்றாங்க. எந்த ஒரு டெண்டரையும் யாராவது ப்ரூவ் பண்ணட்டும். டெண்டர் அதாவது எஸ்ஓஆர் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேட்டோட கையில இருந்து கொடுக்குறாங்களா, வீட்ல இருந்து நகை அடமான வச்சு? ஒரு நிமிஷம் இல்ல, அந்த எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்றீங்க? ஒரே நிமிஷம் அமர்நாத், நீங்க ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, ரைட்? நீங்க ஒரு 10 கோடி ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, ஓகேவா? ஒரு 1 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறீங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, மினிஸ்டருக்கு கொடுக்குறீங்க. அது எப்படி நீங்க கை காசு கொடுத்துருவீங்களா? அதுதான் ஒரே நிமிஷம் நான் சொல்றேனே. அந்த 10 கோடி ரூபாய் போடுறாங்க இல்லைங்களா இன்ஜினியர், அது வந்து ஆஸ் பர் த எஸ்ஓஆர் தான் இருக்கும். ₹1 கூட எக்ஸஸ் இருக்காது. அதுக்கு உள்ளதான் வந்து பண்றது. சரிங்களா? இது புதுசா விளக்கம் சொல்றீங்க எல்லாத்துக்கும். ஐயோ, நான் 1 lakh தரேன்.
நீ வந்து ஒரே ஒரு டெண்டர் எஸ்டிமேட்டட விட நீங்க எஸ்டிமேட்டட் தாங்க. நீங்க எஸ்டிமேட்டட் தான். அது யாரும் இல்லன்னு சொல்லுங்க. நீங்க அப்ப என்னன்னா 10 கோடிக்கு போட்டுட்டு 7 கோடிக்கு வேலைய முடிச்சுட்டு 1 கோடி லஞ்சம் குடுக்குறீங்க. அவ்வளவுதானே. அப்ப நீங்க எஸ். குவாலிட்டி குறைக்கிறீங்க. அப்படித்தானே? அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாமா? நீங்க சொல்றதுல? இல்ல அப்படி இல்ல. இப்ப நேஷனல் எப்படியுமே ஹைவேஸ்ல இல்லையா? ஒரே நிமிஷம். இப்ப நேஷனல் ஹைவேஸ்ல வந்து ஒரு 500 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா, அதுல வந்து ஒரு 20 பேர் போட்டி போடுவானுங்க. சரியா? சரி. கம்பல்சரி -25 அண்ட் அபவ் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்குது. சரிங்களா? அந்த -25 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவு தூரம் தள்ளி போகாது. புரியுதுங்களா அந்த டிஃபரன்ஸ்? எனக்கு என்ன புரியுதுங்க. சொல்ல வரேன்னு பார்ட்டி புரியுதா? ஃபண்ட் எப்படி எதுல இருந்து குடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதான் வித்தின் த லிமிட் தான். வித்தின் த லிமிட் தாங்க. வித்தின் த அது எங்க இருந்து எடுக்கிற காசு? அந்த லாபம் வரும்ல கார்த்தி ப்ரோ. இப்போ 20% அவங்க லாபம் எடுக்கிறாங்கன்னா அதுல 10% கொடுக்குறாங்களோ என்னமோ. இப்படிதான் அது வந்து உங்களுக்கு ஏங்க நீங்க அப்படிதான் என்னங்க இங்க பொது பாருங்க. விளக்கம் சொல்லிட்டு அதாவது இருக்கீங்க நீங்க? ஐயோ நான் இல்ல எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ஒரு உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து 100 எக்ஸஸ் கோடின்னா லாபம் வருதுன்றதே ஒரே வந்து நிமிஷம் எக்ஸஸ் கோட்டு தாங்க. 100 கோடி ஒரு ப்ராஜெக்ட்னா 120 கோடிக்கு போட்டுட்டு அந்த 20 கோடி வந்து யாருக்கோ கொடுத்துட்டு 100 கோடி இவங்க வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. 100 கோடி ப்ராஜெக்ட். அவரே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சென்னை பெரிபெரல் ரோடு 100 கோடி ப்ராஜெக்ட் வந்து 70 கோடிக்கு முடிச்சிட்டு 30 கோடி அடிக்கிறது அப்படி சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இப்ப சென்னை பெரிபெரல் ரோடு வந்து 2025 டிஎம்கே பீரியட்ல டெண்டர் விட்டாங்க. 3 பேக்கேஜா விட்டாங்க. ஒன்னு 420, ஒன்னு 450, ஒன்னு 370. எவ்வளவுக்கு திரும்ப எடுத்தாங்க? -22 to -26 எடுத்தாங்க. புரியுதுங்களா? ப்ராஜெக்டே எஸ்டிமேட்டட்ல இருந்து -22 to எனக்கு புரியல -26 அமர்நாத். வரை நீங்க எடுத்தாங்க. வித்தியாசமான ஆங்கிள் எது பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இத. இல்ல தெளிவுபடுத்துறேன் நானு. நீ எல்லாரும் என்ன தெளிவுபடுத்துறதுனால இல்ல நீங்க வந்து எப்படின்னா ஒரு நிமிஷம். நீங்க நான் வந்து தான் சேலஞ்ச் பண்றேன்ல. 1 lakh ஸ்பாட்ல நான் தரேன் நானு. ஐயோ நீ நீங்க அதை ப்ரூவ் பாருங்க, நான் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க. இதுல வந்து பார்ட்டி ஃபண்ட் எப்படி போகுது, லஞ்சம் எப்படி போகுதுன்னு கேட்கறேன். எங்க இருந்து வருது அந்த காசு? அதாவது எக்ஸஸா தான் ஆளுக்காக வேண்டி 100 ரூபாய வந்து 110 போட்டு அவங்களுக்கு கொடுக்கறது ஆல்ரெடி இல்ல. 100 ரூபாய் within கிடையாது 100. வேல்யூன்றதாங்க இங்க பிரச்சனையே. புரியுதாங்க உங்களுக்கு? ஐயோ அதுதான் நான் சொல்றேன்னா, இன்ஜினியர்ஸ் தான் போடுவாங்க. சரிங்களா? ஒரு அதாங்க கவர்மெண்ட் நானும் சொல்றேன். ஆல்ரெடி 100 ரூபாய் கிடையாது வேல்யூ. அவங்க வந்து இல்ல அவங்க வந்து 1 ரூபாய் கூட ஜாஸ்தி போட முடியாது. ஏன்னா அவங்க மாட்டிப்பானுங்க. இந்த 5 வருஷம் டிவிக்கு இருக்கும். அடுத்த 5 வருஷம் வந்து பிஜேபி வரலாம். அப்ப பிஜேபி காரன் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அரெஸ்ட் பண்ணணுமா? மாற்றுறது அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க இப்ப யாருன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா கேட்டுட்டு எனக்கு இருப்பாங்க. தெரியல, ரொம்ப டயர்டாகிறீங்க நீங்க. இப்ப இதுல இப்ப எக்ஸஸ் ஒரே லாபம், ஒரு எக்ஸஸ் சிம்பிளா பணம் நான் எங்க சொல்றேன். இருந்து வருது? சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப ஆதவ் வந்த உடனே என்ன பண்ணாரு? உத்தண்டியில இருந்து சாரி திருவான்மியூர் டு உத்தண்டி அந்த 13.5 கிலோமீட்டர்ஸ் எலிவேட்டட் ஹைவே இருக்கு இல்லைங்களா? அதை வந்து 2100 crore அது வந்து எஸ்டிமேட்டட் விட ஜாஸ்தி இருக்குதுன்ட்டு டெண்டர் கேன்சல் பண்ணாரு. ரைட்டா? சரி. ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. அந்த 2100 வந்து அவங்க வந்து மதுரவாயல் டு அந்த ஹார்பர் இருக்கு இல்லைங்களா? நேஷனல் ஹைவே அதன் கூட கம்பேர் பண்ணி இது வந்து கிலோமீட்டருக்கு 15 கோடி வருது. ஆனா அது வந்து 10 கோடி தான் வருது அப்படின்ட்டு கம்பேரிசன் போட்டாங்க. அந்த கம்பேரிசன் தப்பு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். அந்த 2100 crore விட சப்போஸ் இந்த டிவிகே கவர்மெண்ட் அந்த டெண்டர் விட்டு அதை விட கம்மியா இவங்க பட்ஜெட் பண்ணாங்கன்னா ஐ வில் சேலஞ்ச். எதை வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அது முடியாது. ஏன்னா அந்த டெண்டர் எஸ்டிமேட் வந்து எக்ஸாக்ட் டெண்டர் எஸ்டிமேட். 1 ரூபாய் கூடவோ 1 ரூபாய் குறைச்சோ உங்களால பண்ண முடியாதுன்ற. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? 20% 30% ஜாஸ்தி. எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க நான் சொல்றத வச்சு அடுத்தது நீங்க பாருங்க, அப்ப தெரியும். ஏங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க. எல்லாரும் அரசியல்வாதிகளாம் எப்படிதான் சம்பாதிக்கிறாங்களா? அப்புறம் ஏதோ நோட்டுக்கிட்டு அடிக்கிறாங்களா? மிஷின் கண்டுபிடிச்சு. நான் தான் சொல்றேனே. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, ரயில்வே இருக்கு, நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் 500 கோடிக்கு போட்டான்னு வச்சுங்களா? இப்ப ஓகே திண்டிவனம் டு செங்கல்பட்டு பரனூர் இது வந்து 1350 கோடி ரூபாய். என்ன சொல்ல வரீங்க? திமுக ஆட்சியில ரூல்லே நடக்கல, அப்படிலாம் நாங்க பண்ணவே இல்லை, இவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அதான் சுத்தி உழைச்சி ரொம்ப உருட்டுல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இது வந்து 100 ரூபாய் எஸ்டிமேட்.
ரூபாய் எஸ்டிமேட்னா எஸ்டிமேட் அதிகன்றதாங்க இங்க பிரச்சனையே. உங்களுக்கு இல்ல புரியுதாங்க? அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதையே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ரூபாய் ஜாஸ்தியா ஒரு எஸ்டிமேட் இதுக்கு இருக்குதுன்னு இதுக்கு நீங்க முன்னாடி ஏங்க காமிக்கிறீங்கன்ற. மினிஸ்டர்ஸ்லாம் எப்படிங்க காசு வாங்கினாங்க? அது உங்களுக்கு புரியுதுங்க? என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒண்ணு பேசிட்டே இருப்பேன்னு பேசிட்டு இருக்கீங்களே திமுககாரனாட்டம். நீங்க ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் நிமிஷம் எங்க இருந்து கார்த்திக், வாங்குனீங்க? கார்த்திக், மினிஸ்டர்ஸ்க்குலாம் கார்த்திக், காசு யார் கார்த்திக், கொடுத்தா? எப்படி கார்த்திக், கொடுத்தாங்க? ஒரு நிமிஷம் கார்த்திக், கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் ஒரு புரிஞ்சுக்கிறதெல்லாம் இல்ல ஓகே. இல்ல நீங்க ஒரே பாருங்க, நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் இதெல்லாம் கேள்வி கேட்கல. மினிஸ்டர்ஸ்க்கு காசு எப்படி எங்க இருந்து போச்சு? அதுதான் இந்த வித்தின் லிமிட்ல இருந்து போகுன்றேன். நான் அந்த அதுதான் காசு யாரோட சொல்றேன். காசு? அது என்ன காசு அது? ஒரு நிமிஷம், அதுக்கு தான் நான் கம்பேர் பண்றேன் நேஷனல் ஹைவே. இப்ப 100 கோடி இந்த ரூபாய் கம்பேரிசனே எனக்கு ப்ராஜெக்ட். வேணாங்க. சார் ஏங்க அந்த சார் கம்பேரிசனே சென்ட்ரல் வேணாங்க. அண்ட் ஸ்டேட் இது ஜாஸ்தி, அது இந்த கம்மி. ஒரு அவர் நிமிஷம், கேட்கறது அதுக்கு இல்ல ஸ்ட்ரைட் வந்து கொஸ்டின். நான் அது லாங் டேர்ம் நான் ப்ராஜெக்ட்ஸையும் நான் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸையும் நீங்க வந்து இல்ல கம்பேர் இல்ல பண்றீங்க. இதுவே ரொம்ப irrelevant. இது இப்போ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் நிமிஷம் இல்ல நான் ஒரு இல்ல நிமிஷம் இல்ல இல்ல சொல்லிடுறேன். அவரு நம்ம வந்து அவர் பயங்கர திமுகங்க. நம்ம அவர் ஃபேக்ட் என்னன்னா படி இல்ல அவர் நம்ம அவர் இல்ல வந்து என்னன்னா கார்த்தி, நான் ரொம்ப ஒன் முயற்சி செகண்ட் பண்றாரு. அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்ல இல்லை. இல்ல கார்த்தி, திமுககாரங்கன்னா நல்லவங்கன்னு பேசுறாரு. இல்ல ஓகே கார்த்தி, ரைட்டு. நான் ஒன் செகண்ட். அவர் வந்து சென்ட்ரல் கார்த்திக், நான் அதை ஸ்டேட்டுன்னு சொல்ல சொல்றாருல வரல. கார்த்தி. அதாவது இல்ல அமர்நாத் சார், ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம், ஒரு இங்க 100 பாருங்க, ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் வந்து 100 ரூபா ப்ராஜெக்ட் கூட இருக்கட்டும். ஓகேவா? அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுல திமுககாரங்க காசு வாங்கினாங்கன்னு அந்த காசு எங்க இருந்து வந்த காசு? அதான் வித்தின் லிமிட்ன்ற, நான் வேற வித்தின் தி ஒண்ணும் இல்ல. லிமிட் வாட் இஸ் எக்ஸஸ் மீன் பை கிடையாது. வித்தின் தி லிமிட்? லிமிட்டுக்குள்ள நீங்க வித்தின் த வாங்குற காசு லிமிட் என்னங்க எனக்கு? வாங்கினாருன்னு உங்களுக்கு சொல்றீங்களா? என்னங்க லிமிட்டுக்குள்ள வித்தின் தி லிமிட்ல என்னங்க? வாங்கினாருன்றீங்களா? எனக்கு புரியல. எனக்கு லிமிட் இல்ல இல்ல என்னங்க அது லிமிட் அது? அதுக்குதான் கொஞ்சம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்றேன்றேனே. எனக்கு இப்ப புரியலங்க. அந்த லிமிட் இருங்களா, யாருங்க ஒரே ஃபிக்ஸ் நிமிஷம். பண்றா? ஐயோ, அது வந்து இன்ஜினியர்ஸ் வந்து டேட்டாவில இருந்து எடுப்பாங்கங்க. ஏன் இந்த மண் எவ்வளோ இன்னைய டேட்ல வந்து அது மார்ச்சுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் டேட்டா சார் அவர் இருக்கும். கேட்கறது ஒரே கொஸ்டின், அவங்க சார் வாங்குனாங்களா இல்லையா? சிம்பிள் சார் இல்ல ஸ்ட்ரைட் இல்ல இல்ல ஆன்சர். இல்ல இவர் அதுதாங்க. அது டெண்டர் வந்து இல்ல இல்ல வித்தின் தி லிமிட் தான் கார்த்தி, நான் வாங்கினாங்களாம். ஒன் செகண்ட். இவர் வந்து டெண்டர் பத்தி உள்ள சொல்றாரு இல்லையா, கொஞ்சம் நம்ம என்னன்னு ஃபேக்டை பார்ப்போமே. நம்ம கான்வர்ஸ் பண்றதை விட்டுட்டு ஜிஎஃப்ஆர் ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் 2017 என்ன சொல்லுதுன்னா, preliminary estimate, detailed estimate, detailed project report which is called as DPR and technical sanction, இது எல்லாத்தையும் சேர்த்து இசிபிடின்னு ஒன்று சப்மிட் பண்ணணும், which is estimated cost put to tender. இதை நான் ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதை உங்களுக்கு இப்போ கார்த்தின கவர்மெண்ட்டாக நான் அவருக்கு வந்து இதை தான் சப்மிட் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த எஸ்டிமேட்டட் ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, இது வந்து 2 வகையாக பிரிக்கப்படும். லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் என் கம்பெனியோட டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசலே சொல்லுவாங்க, நீ 10 பாலம் கட்டியிருந்தால் தான் உள்ளே வரணும்னு. அப்போ எல்என்டி இன்ஃபோடெக், எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி இவங்களும் உள்ளே வருவாங்க. அப்போது நான் என் டெக்னிக்கல் காம்பிடன்ஸை வச்சு நான் கவர்மெண்ட்டுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுவேன் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸில். இந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரியான டீவியேஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் என் ப்ரொப்போஸ்ட் வேல்யூவையே நான் வந்து அதிகப்படுத்தி அதை வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு உள்ளே கொண்டு போவேன். வேற லாங் டேர்ம் இவர் டக்குன்னு இப்போ சென்ட்ரல் எடுத்தார் இல்லையா, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கும் ஒரு இக்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னா, சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கிளாஸ் 10C, கிளாஸ் 10CA அண்ட் கிளாஸ் 10CC ஆஃப் சிபிடபிள்யூடி ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் 5 வருஷம் நடக்குது, மெட்ரோ 5 வருஷம் போடுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்டீல், சிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், லேபர் காஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக டோட்டல் அவார்டை வந்து நீங்கள் வந்து ரன்னிங் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணலாம். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு இது ப்ரொபோசல் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு நான் 2 வருஷம் முடிஞ்சோன்னு நான் என்ன செய்கிறது, ஒரு எக்ஸ்டர்னல் கன்சல்டன்சி அப்பாயிண்ட் பண்ணி, இந்த மாதிரி விலையெல்லாம் அவ்வளோ ஏறிடுச்சு, அப்போ அவ்வளோ கொடுத்தேன், நடுவில் கோவிட் வந்துருச்சு, எல்லாமே இப்போ வந்து பயங்கரமாக கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி, இந்த கவர்மெண்ட் இருக்கார் இல்லையா கார்த்தியனை, அவர்கிட்ட போய் நான் நிற்க வேண்டியது. நீங்கள் எனக்கு வந்து ரிவிஷன் ப்ரொபோசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை ரிவைஸ் பண்ணி அதில் ஒரு டெண்டர் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அடிச்சு அதில் பார்ட்டி ஃபண்ட் போகிறது. இது 2 தான் இப்போதைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ப்ரோட்டோகால். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஓகே ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து ரிவைஸ்டு கமிட்டிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. there is a class for price escalation. price escalation கிளாஸ் தூக்கிட்டு price adjustmentன்ட்டாங்க. ஸோ இன்னிய தேதியில் வந்து பிட்டமின் கம்மியாக இருந்துச்சுனாக்கா கம்மியாக தான் வரும் பில்லில். உங்களுக்கு இன்னிய தேதியில் பிட்டமின் ஸ்டீல் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஜாஸ்தி வரும். அது வந்து வேரி ஆகும், 5 to 7%, 12% வேரி ஆகும். இப்போ கூட இந்த வார்னால ஒரே நிமிஷம், அவரு சொன்னார் இல்லைங்களா, இங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுக்கு சார் நீங்க அந்த பாலம் கட்டுறது, வீடு கட்டுறதுல விட்டுருங்க சார். இப்போ நீங்க அரிசி வாங்குறீங்க சார், ஓகேவா? கவர்மெண்ட்லாம் அரிசி வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, சத்துணவு முட்டை வாங்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறீங்கல்ல, ஒரு அமௌண்ட் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதுதான் கரெக்ட். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறீங்க? ஒரு நிமிஷம்
இப்ப வந்து ஒரு 5 lakhs டன் வந்து ரைஸ் வந்து கொள்முதல் பண்றேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ம். 5 lakhs டன் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல நீ தரணும்ட்டு கவர்மெண்ட் சார் போட்டாங்கன்னு அத வச்சுங்களேன். விட்டுருங்க சார். நீங்க 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் இப்ப நானு இப்ப எனக்கு இப்ப நான் ஒரு இப்போ ஒரு அப்ப 100 வந்து டன் வாங்க போறேன் சார். யாரு அவ்வளோதான். அதுக்கு வாங்க சார். கம்மியா கோட் பண்றான்னு சார் நீங்க வச்சுக்கலாம். ஃபார் நீங்க எக்ஸாம்பிள். எப்ப பார்த்தாலுமே இதுலயே விடாதீங்க. நான் கேட்கறது இப்போ 100 டன் இப்போ ஒரு சரி. அடுத்த மாசம் ஒரு ஃபங்ஷன் கவர்மெண்ட் வாங்க போகுது. ஓகேவா? ஓகே, 100 டன் அரிசி ஓகே. வாங்க போகுது. அது எப்படி வாங்குது கவர்மெண்ட் இப்போ? அது வந்து 4 பேர்கிட்ட கொட்டேஷன் அது வந்து ஆன்லைன்ல போடுறாங்க. கம்ப்ளீட்டா எல்லா டெண்டருமே இப்பல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து துண்டு சீட்டு ப்ரொசீஜர் இருந்தது. நான் தான் ஒத்துக்கிறேன்னு. இந்த கவர்மெண்ட்ல வந்து இன்னும் அந்த துண்டு சீட்டு ப்ரொசீஜர் வரல. ஏன்னா, இவங்க இன்னும் பெரிய டெண்டரே விடல. இவங்க விட்டது ஃபுல்லா 20 lakhs 30 நாங்க lakhs மேல. திமுகவே பேசுவோம் சார். திமுக கவர்மெண்ட்டே பேசுவோம். நீ இந்த கவர்மெண்ட் அதுதான் விடுங்க. சொல்றேனே. ஒரு ஒரு 5 பேர் கோட் பண்றான்னு வச்சுங்களேன். ம். ஒருத்தன் வந்து ஒரு டன்னு வந்து 8,000 ரூபான்னுவான். இன்னொருத்தன் வந்து 7,599 ரூபான்னுவான். இன்னொருத்தன் 10,000 ரூபான்னுவான். அந்த 7,599 காரனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு குடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நான் அப்படிதான் சொல்றேன் நானு. ஒரு 1,200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் டிஎம்கே கவர்மெண்ட்ல போட்டாங்க. இட் இஸ் நீங்க நெட்ல நீங்க எடுத்தாலே நீங்க வந்துரும். உங்களுக்கு டெண்டர் டாக்குமெண்டடா வந்துரும். சார் அவங்க சார் நீங்க அததான் சார் அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த மறைச்சிடுறீங்க. நீங்க அந்த மாதிரி இப்ப நான் 7,899 ரூபா ஒருத்தன் போடுறான் அப்படின்னா அவனுக்கு கார்த்தி 8,000 நான் வேல்யூ சொல்றேன் தெரிஞ்சதான் கார்த்தி. அவன் நான் போடுவான். உனக்கு இன்னொன்னு நான் உனக்கு தனியா அது இன்னொன்னு எப்படி வருதுன்னு நான் சொல்றேன். நான் சார் நான் நீங்க சொல்றேன். நீங்க அமர்நாத் சார் பார்ட்டி ஒரே ஃபண்டே ஒரே வாங்க நிமிஷம். நீங்க வாங்குறதே இல்ல. அதுவே குடுக்கறதே வந்து ஐயோ அதுக்குள்ள இருந்தாங்க எடுத்து இல்ல கொடுக்குறாங்க. இல்ல லாபத்துல இல்ல கொடுக்குறாங்க. அமர்நாத் அதுக்கு சார் நீங்க பேசுறீங்க. டெக்னிக்கலா நிறைய ப்ரொஜெக்ட் சொல்றீங்க. நீங்க டிஎம்கேங்கிறத மறந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் இது நடுநிலையே என்ன உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியுது. அது கொஞ்சம் தெளிவா எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா டிஎம்கேங்கிறத மறந்துருக்கு. இப்ப அதை மட்டும் மறந்துட்டு இல்ல கொஞ்சம் இல்ல இப்ப இல்ல சொன்னீங்க. பிவிபி அவர் இல்ல என்ன சொல்றாருன்னா நான் வந்து சிலத அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணல. ஓப்பனா சொல்ல நியாயமா முடியாது. நியாயமா நாங்க வந்து இருக்கிறதுல வாங்கிக்கிறோங்க. லாபத்துல தான் வாங்கிக்கிறோம். கம்பெனியோட வித்தின் லாபத்துல தான் கரெக்டா இல்ல இல்ல சொன்னேன். அதுதான் கரெக்டா சொல்ற பாத்தீங்களா? அதுதான் ப்ரோ அமர்நாத் என்ன அதுதான் சொல்ல ப்ரோ வர்றாருன்னா பிரச்சனையே உங்ககிட்ட. இந்த கம்பெனிக்கு வர லாபத்து தான் திமுக வாங்கிட்டு இருந்ததே தவிர திமுக ஊழல் பண்ணல. திமுக வந்து மினிஸ்டர்ஸ்லாம் வாங்கினதெல்லாம் ஓகே. அது நீங்க வந்து அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கீங்களா சார் எல்லாத்துட்டையும் லாபத்துல இன்வாய்ஸ் போட்டு உங்க கம்பெனி 100 கோடி வந்திருக்கு. அறிவாலயத்துக்கு வந்து ஒரு 50 கோடி இன்வாய்ஸ் போட்டிருக்கோம். அறிவாலய அக்கௌண்ட் கமிஷன் வாங்கியிருக்கீங்களா இது சார்? வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம் கார்த்தி. யூனிவர்சல் சார் ப்ராப்ளம். எப்ப அது இல்ல என்ன சார் எப்ப பார்த்தாலும் சாரி இதை இல்ல பேசலாம் இல்ல இல்லையா? இதை வந்து நம்ம யூனிவர்ஸுக்கு ஜஸ்டிஃபை போயிருவீங்க. பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. என்ன யூனிவர்ஸுக்கு என்ன போயிருவீங்க. நீங்க வந்து டைரக்ஷன் நீங்க லாஜிக்கலா வந்து போடுறீங்கன்னா சென்ட்ரல் பேசுறீங்க கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு. இல்ல போயிருவீங்க. இல்ல இது இதெல்லாம் அதை நான் கேட்ட கேள்விக்கு பதில். இந்த வந்து அவன் லாபத்துல உங்களுக்கு கொடுக்குறான் இல்லையா? அந்த லாபத்துல கொடுக்கறது உங்களுக்கு எப்படி கொடுக்குறான்? ஏதோ ஒயிட் ஆர் அது பிளாக். சரி இல்ல அதுல இல்ல எழுதக்கூடாது. எனக்கு இதை first இவ்வளவு நேரம் இல்ல ஃபேக்ட் இல்ல எல்லாம் அப்படி இல்ல கார்த்தினா இல்ல டானு முதல்ல இல்ல முதல்ல இது ஆஹா, இது எப்படி ஒரு ஃபேக்ட் நிமிஷம். செக் ஃபேக்டா பண்ணணும் இது பேசுறீங்களே ப்ரோ? வந்து சார். நீங்க இது இதுக்கு வந்து ஃபேக்ட் சொல்லுங்க. கார்த்தி இல்ல இல்ல நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 100 ரூபாய் வேலையை மக்கள் என்னமோ 120க்கா நினைச்சிட்டு போட்டு போறாங்க சார். மக்கள் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க சார். ஒரு மக்களுக்கு தெரியாது, நிமிஷம் விடுங்க சார். நான் ஒரு கேட்ட கேள்வி நிமிஷம் உங்களுக்கு தெரியும் இல்லை சார்? நீங்க தான் பயங்கரமான இல்லை டெண்டர் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்றீங்க இல்லை? நீங்க திமுக பேசுறீங்கல்ல, அது ஓகே. இப்போ அந்த லாப காசு நீங்க எப்படி வாங்கிட்டு இருக்கீங்க திமுகங்க? இல்ல அதை நான் தனியா பேசுறேன் நானு. தனியாலாம் இப்பயே ஒன்னே பேசுங்க. அங்க ஒண்ணுதான். இருக்கு 100 ரூபாய் வேலைய 100 ரூபாய்க்குள்ளதான் 100 டெண்டர் ரூபாய்க்குள்ள தான் போடுறாங்க. சார் வாங்குறீங்க. அவ்வளவுதான். நீ நியாயமா 100 100 ரூபாய்க்குள்ள ரூபாய் வேலைய அவனுக்கு வரல 110 120 அவனுக்கு வர லாப போகவே இல்ல. காசுல ஷேர் பேசி வாங்கிக்கிறீங்க. அவன் வந்து ப்ராஃபிட் வருதுன்றதுனால உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறான். அதெல்லாம் ஓகே ரைட். அந்த காசு எப்படி வாங்குறீங்க நீங்க? அது வாங்குறவங்கள தான் கேட்கணும். ஏம்பா, உங்களுக்கு அதை நாங்க பத்தியே நாங்க தெரியாதா? நாங்க இல்ல எனக்கு எனக்கு ரெண்டு ஐ மீன் ஒரு ரொம்ப இன்னசென்ட்டா எனக்கு ஒரு ரெண்டு டவுட் கார்த்தின் அந்த இடத்துல. அப்புறம் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரங்கராஜபுரம் ஃப்ளைஓவராக இருக்கட்டும், சென்னை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துப்போமே, இல்லைன்னா வந்து நம்ம ஆலந்தூர் ஃப்ளைஓவர் எல்லாமே 2 வருஷம் ஸ்டார்டிங் வந்து ஒரு டெண்டர் ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஃப்ளைஓவரை கட்டி முடிக்கிறோம். விச் இஸ் லைக் 24 months. ஏன் இவ்வளோ டிலே? இப்போ கரெக்டான காஸ்ட்டில் வாங்கினா ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? ஃபர்ஸ்ட் ஈவன் பேட்ச் பேமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணாலும். செகண்டு கரெக்டான காசை கொடுத்து கரெக்டான இதை பண்ணி தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் கரெக்டான இடத்த சூஸ் பண்ணுவான்னு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சட்டசபையில் டிஸ்கஸ் பண்ண அந்த குன்னூர் பிள்ளையார் கோயிலா ஏதோ ஒரு இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் எத்தனையோ கோடி கட்டுறேன் நாங்களே, ஒரு இடத்துல கூட்டமே வராது ஒரு இடத்துல. அந்த மாதிரி இடத்துலையும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பணம் நம்ம பண்ணலாம் இல்லையா? இடமும் ஒரு பொருட்டு இல்லையா? நம்ம இப்போ சென்னை கோயம்புத்தூர்னே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கேயுமே இடம் இல்லாத இடத்துல நான் போய் வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு சாங்ஷன் வாங்கி பண்ணலாமே. அதோடைய கேபிட்டல் அவுட்புட் கேபெக்ஸ் வேல்யூ என்ன? அதில் நான் என்ன அவுட்புட் எடுக்கிறேன் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்படி தேவையில்லாத இடத்துல பண்ணக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணாலுமே அதுவுமே ஒரு ப்ராஃபிட் தானே இன்டெண்டட் பார்ட்டிஸ்க்கு.
இல்லைங்க. இந்த திமுக, அதிமுகன்ற 2 கட்சி இல்லைங்க. மொத்தமா நெறைய இந்தியால இருக்க நெறைய இடங்கள்ல இது நடக்குது. இவங்க என்ன ஆமாமா. பண்ட்டாங்கன்னா, இத இந்த பார்ட்டி இது இத இது வந்து இந்த இது கம்ப்ளீட்டா பார்ட்டி இல்ல அகெயின்ஸ்டா இது ஒரு வந்து கவர்னன்ஸ் இது இஷ்யூவா தான் ஆமாமா. பேசுறேன். இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா வச்சுட்டாங்கங்க. அந்த விவேக் படத்துல காமெடிலாம் வரும்ல. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. ஓகே. சரி எல்லாம் இருக்கா? அப்போ ஒரு ரூ. 100 குடுங்க. என்னங்க எல்லாம் இருக்கு ரூ. 100 எல்லாம் இருக்கிறனால தான் ரூ. 100 இல்லன்னா 200 அப்படின்னுவான்ல. அந்த மாரி இவங்க ஆமா. என்ன இருக்கோ இல்லையோ, என்ன நீ வச்சிருக்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போற? 50 கோடியா? ஓகே. அப்போ நீங்க ஒரு 5 கோடி குடுத்துருங்க. இப்படின்றத வந்து ரொம்ப இதா என்னங்க காசே வாங்கல அப்படின்றது அதிசயமாயி போச்சு இப்பலாம். என்னங்க காசு கேட்க மாட்டான். என்னங்க காசு கேட்காம பண்றாங்களா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. இது வந்து இங்க நார்மலா இவரு சொல்ற டெண்டர் இதுல இல்ல. இதெல்லாம் தாண்டி ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து, போஸ்டிங்ல இருந்து, எக்ஸாம் வரைக்குமே இது பெருசா இல்ல நான் வளர்ந்துருச்சு. நான் இன்னொரு ஒரு இவரு ரொம்ப என்னன்னா, இவரு அப்படியே குழந்தைத்தனமா ஆச்சரியப்படத்தக்க ஒரு இல்ல. இவரு வந்து குழந்தைத்தனமா திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோம். திமுகவோட விசுவாசின்ற ஒரே காரணத்துக்காக திமுக மேல திமுக காரங்களே வந்து இதுக்கு முட்டு இல்ல குடுக்க மாட்டாங்கன்னு கார்த்தி, நான் வச்சுக்கோங்களேன். பார்ட்டி இல்ல உதயநிதி ஸ்டாலினே பார்ட்டி அகெயின்ஸ்டுக்காவே நான் ஒரு வந்து ஃபேக்ட் சொல்றேன். அப்பாவ காணோம்னு சொன்னதுக்கு தான் கோவப்பட்டாரே தவிர, நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டீங்கன்றதுக்கு கோவமே படல. அதுக்கு பத்தி ட்வீட்லயும் பேசல அவரு. அவரே அத இல்ல இல்ல பேசல. அவருக்கு எழுதி குடுக்குறவங்களும் கூட எழுதி குடுக்கல. ஏங்க அந்த மேட்டர்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் எழுதி குடுக்காதீங்கன்னு விட்டாங்க. இதுல ஆனா இதுல அதுக்கு வந்து அமர்நாத் முட்டு குடுத்துட்டு இருக்காரு. இல்ல சுரேஷ், இதுல ஒரே இதுல ஒரு வந்து சின்ன இது உங்களுக்கு. நீங்க கேட்டப்ப என்னன்னா, இதுல வந்து சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அவார்டட் வித் அ ப்ராஜெக்ட் காஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி லேண்ட் அக்விசிஷன் அண்ட் அதர் திங்ஸ் லைஸ் வித் த கவர்மெண்ட். இதுல ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க காஸ்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி, டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணி, அமௌண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, லேண்ட் அக்விசிஷன் டிலே பண்ணிடுறாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து, விச் இஸ் டு பி கிவன். ஆனா அஃபிஷியலா பாத்தீங்கன்னா, when there is a delay beyond அதுலயே இந்த டெண்டர்லயே இது பண்றாங்க. இஃப் இட் இஸ் டிலேட் பியாண்ட் சர்டைன் திங், இதுக்கு வந்து நீங்க வந்து ரீசப்மிட் பண்ணலாம். இவ்வளோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வி வில் ரிவைஸ் இட் அக்கார்டிங்லின்னு. ஆனா நீங்க கேக்குறீங்களா ஏன் ப்ராஜெக்ட் டிலே வருதுன்னு? லாட் ஆஃப் கேசஸ் கவர்மெண்ட் சைட்ல லேண்ட் அக்விசிஷன்ல தான் டிலே வருது. இது 100% உண்மை. இது நான் நேர்ல பார்த்த ஒரு பாலம் டிலேல ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, சின்ன வீடு, they were not ready to accept it and it is 100% true. It's a very very fair point. I agree to that. இல்ல ஒரு நிமிஷம் for that I will give Adding to some that, இந்த ஒரு நிமிஷம் ஊழல் பத்தி சொல்லிட்டு இருந்தோம்ல, பார்ட்டி அகனிஸ்டிக்கா ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, ஐ மீன் நான் பர்சனலா கிராஸ் பண்ணி வந்தது இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஒரு என் சீனியர் ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட், ஒரு பார்ட்டியில் இருக்கிறவர்னு வச்சுப்போமே, irrespective agnostic of any party, ஒரு பார்ட்டியில் இருக்கிறவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சீனியராக எனக்கு தெரிஞ்சவர், பார்ட்டியில் இருக்கிற அண்ணனும் எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து ஒரு 25 கொடுத்தா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அந்த நான் கேட்குறேன், இப்படி பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு அந்த பார்ட்டிக்காரர்கிட்ட கேட்கும்போது, இல்லை பண்ண முடியாது. பட் மேட்ரு என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 5 ரூபா வேணும். நான் சொல்லும்போது என்ன சொல்லிடுவேன், அண்ணே நம்ம நிறையா இடத்துக்கு போகணும், பேசணும், வைக்கணும், போகணும், இது பண்ணணுன்னே, நம்ம வந்து முடிஞ்சால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இவரை மீட் பண்ணுறோம், 2-3 பேர் எல்லாரையும் மீட் பண்ண வச்சுட்டு கடைசியில் வந்து 20 திருப்பி கொடுத்துறது. இந்த 5 இவர் எடுத்துப்பார், 20 திருப்பி கொடுத்துட்டு, என்னங்க அண்ணா இந்த 20 காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுண்ணே, கிடைக்காத மாதிரி போயிடுச்சு. அப்புறம் நம்ம பவரை யூஸ் பண்ணி அதை பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ அந்த 20 கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. மொத்தமாக நமக்கு கிடச்சிட்டு இப்போ வேலை கிடைக்காம டிலே ஆகி ஏமாறதோட இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம தொழில் கூட பண்ணிக்கலாம் பார்த்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 5 அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாத மாதிரி டிசைனாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இட் இஸ் irrespective. அதெல்லாம் நிறைய பண்றாங்க ப்ரோ. அதாங்க சும்மா இவர் அமர்நாத் வந்து என்னன்னா அவருக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே சும்மா சொல்றாரு. நீங்க எல்லா விஷயத்தையுமே எப்படின்னா நீங்க பாருங்க, ஒரு உளுத்தம் பருப்பு வாங்குறீங்கன்னா கூட அது 300 ரூபாய்க்கு வாங்கலாம், 200 ரூபாய்க்கு வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா அதே 1 கிலோ தான். சரியா? அது நீங்க எப்படி வாங்குறீங்கன்றது இருக்கு. இதுதான் கவர்மெண்ட்ல இவங்க அரசியல்வாதிங்க பண்ற ஒரு டெக்னிக். அது எப்படி கொண்டு போறீங்க, எப்படி இதை பண்றீங்க, எதுக்கு நீங்க பட் வேல்யூவா குவான்டிட்டியா பார்த்தீங்கன்னா அது சேம் நம்பர் தான் இருக்க போகுது. ஆனால் அதோட வேல்யூவை எப்படி நீங்கள் குறைக்க முடியும், ஏற்ற முடியுன்றது அதை அவங்க பண்ணிக்குவாங்க. இதை கான்ட்ராக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, வித் இந்த வேல்யூன்னு ஒரு சொல்கிறாரு பார்த்தீங்களா அமர்நாத் வந்து, அது கரெக்டு தான். பட் அது எப்படி பண்ணுவாங்கன்னா, 100 கோடி ரூபாய்க்கு பண்ணுற இடத்த வந்து 70 கோடி ரூபாய்க்கு வேலையை முடிச்சுட்டு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு அவங்க 20 கோடி எடுத்துக்குவாங்க. தோணும். அதுக்கு பேர் என்னன்னா, நீங்க வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அதுக்கு பேர் தான் ஸ்கேம். அதுதான் நீங்க வந்து என்னன்னா, நீங்க ரூ. 100 நியாயமா கட்ட வேண்டிய பாலத்த குவாலிட்டி இல்லாம ஒரு 50, 60 கோடி கட்டி முடிச்சுட்டு 10 கோடி ரூபாய் வந்து நீங்க மழையில 20 அடிச்சுட்டு கோடி போயிடும். 20 கோடி ரூபாய் லஞ்சம் குடுத்துட்டு 20 கோடி ரூபாய் நீங்க ஆட்டைய போட்டு போகும்போது, அந்த பாலம் வந்து 2, 3 வருஷத்துல காலியாயிடும்.
இதுதான் இதுதான் பிரச்சனை. இதான் நான் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம் கார்த்திக். ஆனா இது இப்ப வந்து நீ அவர் என்ன சொன்னா வித் இந்த வேல்யூ தான் பண்றாங்க கார்த்திக் அந்த இப்ப வேல்யூ என்ன கார்த்திக் சொன்னா ஒரு நிமிஷம் கார்த்திக் இப்ப சொன்னேன்ல அதுக்கு ஓகே நான் அக்செப்ட் பண்றேன். இது இன்னொன்னு என்னன்னா இதே 100 கோடி ரூபாய் பாலத்தை நேஷனல் ஹைவேல பண்ணா 75 கோடிக்கு தான் கான்ட்ராக்டர்ஸ் அலர்ட் பண்றான். ஐயோ ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையுமே தான் சொல்றேன் சார். நான் பிஜேபி காரெல்லாம் கிடையாது சார். பிஜேபி சப்போர்ட்லாம் நம்ம முடிஞ்சு அவ்வளவுதான். நான் 5ஆம் தேதியோட நாங்க அதை நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டோம். நீங்க நீங்க பிஜேபி காரன்ட்ட போய் பேசிக்கோங்க. பிஜேபி தப்பு நடக்குது இல்லைன்னு சொல்லி ஒரு ஜனார்தனனுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஆன்சர் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் போட்டுட்டு அது அப்படியே ஹேங்கிங்கா இருக்குதுன்ட்டு அது எப்படி ஆகும்னா ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் கம்பேரிட்டிவ்லே இல்ல சார். கம்பேரிட்டிவ்ல நீங்க வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருந்தாலும் பிஜேபி டிஃபெண்ட் பண்ணல. நேஷனல் ஹைவே எப்படி இருக்கு, ஸ்டேட் ஹைவே எப்படி இருக்கு, ஸ்டேட்டுக்குள்ள ரோடு எப்படி இருக்கு, அது நீங்க சொல்லுங்களேன். எக்ஸாக்ட்லி குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ப்ரோ இப்போ ரீசெண்டா போட்ட பிரிட்ஜ் கூட ப்ரோ 1 இயர் முன்னாடி போட்டாங்க பிரிட்ஜ். அதுவே பிரச்சனை தான் இருக்கு இப்போ. நான் ஒன்னொன்னுக்கு அது டெக்னிக்கலா என்னால முட்டு கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அந்த 2 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் அலாட் பண்ணும்போது 75% லேண்ட் அக்விசிஷன் இருந்தா போதும் அந்த ப்ராஜெக்ட் அலாட் பண்ணிடலான்ட்டு பண்ணிடுவாங்க. அங்க பண்ணிட்ட பிறகு அந்த பேலன்ஸ் இருக்கிற 25 தான் அது நிற்கும். அப்படி இல்லைனாக்கா இந்த யூட்டிலிட்டி ஷிஃப்டிங்ன்ட்டு இந்த வாட்டர் லைனு ட்ரைனேஜ் லைனு அந்த கேபிள் இந்த கேபிள்ன்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நிப்பாட்டிடுவாங்க. அதனால நிற்கிறது சார். நானும் சொன்னேன் ஒரு நிமிஷம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மழையில ஒரு பிரிட்ஜ் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இல்லை ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அது எப்படின்னா சரி வேணாம் அது அவ்வளோ டெக்னிக்கலா நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிள். இருங்க அவர் ஏதோ சொல்ல வராரு. எப்படி சார் இல்ல அது HFL +600 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரிட்ஜ் டிசைன் பண்ணும்போது ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேல ஒரு 2 feet வச்சுட்டு அந்த ஸ்லாப் டிசைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மழையில அடிச்சது மழையோட பிரச்சனை இல்லையா? அது 53 வருஷத்துக்கு அப்புறம் ஹையஸ்ட் ஃப்ளட். ஸோ அதனால அவங்க அது மழையோட தப்பு. அதான் சார் சொல்ல வரேன். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஃபோர்ஸ் மேஜர் கேஸ் எல்லாமே நான் லிசன் பண்ணல. மழை அதிகமா பண்ணது மழை அதிகமா பெஞ்சதுக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இல்ல ஃபோர்ஸ் மேஜர் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே ஒரு ஜென்ரல் பப்ளிக்கா இப்ப என் சைட்ல இருந்து இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு ஒரே கேள்வி என்னன்னா, இப்ப ஜனார்தனன் சார் சொன்னதை நான் சுரேஷ் விடுங்க. சுரேஷ் அவர் பாலம் அடிச்சுட்டு போனதுக்கே முட்டு கொடுக்குறன்ற அளவுக்கு வந்துட்டாரு உடஞ்ச பாலத்துக்கு. அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு பயனே கிடையாது. அவ்வளவுதான். இது சார் அமர்நாத் சார் நீங்க திமுக ஏதோ போஸ்டிங்ல இருக்கீங்களா இல்ல இருக்கிற நீங்க போனீங்கன்னா கிடைச்சிருமா சார்? உதயநிதி ஸ்டாலின் கூட இவ்வளவு என்ன பணத்தை தான்பா கொடுத்துருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் கூட இந்த மாதிரி முட்டெல்லாம் மெம்பர் கூட கிடையாது. நான் மெம்பர் கூட கிடையாது. சிலது ஜென்யூன் பேசணும். சிலது ஜென்யூன். நான் அதுதான் சொல்றேன். டெக்னிக்கலா ஐ ஷுட் அக்செப்ட். ஏன்னா ஒரு ரோடு எல்லா ரோடுமே நான் சொல்றேனே. இப்ப சில ரோடு இப்ப இந்த ஐடி கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த ரோடு நான் தான் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர். ஐ எம் நாட் த கான்ட்ராக்டர். ஐ வாஸ் த ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த மத்திய காலேஜ்ல இருந்து சிறுசேரி வர பண்ணேன் இல்லைங்களா? அந்த ரோடு நான் தான் பண்ணேன். ஸோ நாங்க பண்ணும்போது அதனுடைய ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல்ல இருந்து நாங்க 600 ரைஸ் பண்ணி பண்ணோம். ஆனா இப்ப பாருங்க அந்த பெருங்குடி அங்க எல்லாம் ஃப்ளட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் இப்படிதான் பிரிட்ஜையும் டிசைன் பண்ணுவாங்க. அதுக்காக சொல்றேன். ப்ரோ நான் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் 2014 போனேன். 2024 வந்தேன். எனக்கு 10 இயர்ஸ்ல உண்மையாவே பெரிய டிஃபரன்ஸ் தெரியல சென்னையில். லைக் ரோடு வைஸ் சொல்றேன். ரோடு பிரிட்ஜ் அதை வச்சு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இன்னும் வருஷம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி பார்க்குறேன்னா டிஎம்கே மெயினாக எப்படின்னா ஒரு சொன்னதை பண்ணணுன்றதுக்காக ஏதோ பண்ணி அதை ரொம்ப டேமேஜ் தான் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நான் மயிலாப்பூர் இருக்கேன். பின்னாடி விவேகானந்தா காலேஜ் பக்கத்தில் ரோடு இருக்குது. அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு ரோடு டேமேஜ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமல் எவ்வளோ மோசமாக கேட்காங்க தெரியுமா? அதை லைக் அது 2014 பெட்டராக இருந்துச்சு ஆக்சுவலி. அது இது மாதிரி எல்லாமே டச் பண்ணுறது எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜ் ஒர்க்கு. லைக் பொறுப்பே இல்லை. எல்லாம் பண்ணிட்டு அமெரிக்காலாம் என்னங்க என்ன பிராண்டிங் மட்டும் பண்ணிடுறாங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் என்ன சென்னையில இருந்து பாருங்க பண்ணுங்க.
பண்ண முடியும்? ப்ரோ நான் ஏன்டா வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒன்றும் இல்லை. கார்த்திக் அப்புறம் சரி கார்த்திக் போ எனக்கு பண்ணுறோம். செந்தில்வேல் அமெரிக்கா போயிட்டு வந்து நீங்க சொன்ன ஆமா கதை தான் ஞாபகம் வருது. ஆமா என்ன அமெரிக்கா என்ன அமெரிக்கா எப்படி இருக்கு? சென்னை வந்து பாத்தீங்களா நீங்க? அப்படின்னு பேசுவாங்க. நல்ல வேற அதாவது அமெரிக்காரன். நீங்க அவனுக்கு இன்னொன்று தமிழ் சொல்கிறேன் ப்ரோ. தெரியாதுன்றதுனால பிரச்சனை கிடையாது. இப்போ ஏலாம் ஒரு சப்டைட்டில் எடுத்து போட்டுறாதீங்கப்பா. இல்லை ட்ரம்ப்புக்கே ப்ரோ, கோவம் வந்துடும். இன்னொன்று சொல்கிறேன் ஸ்பெஷலாக. லைக் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் தான் நான் அங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ அங்கே எனக்கு நிறைய பார்த்துருக்கேன். அங்கே இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு துளி கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ப்ரோ. மழை வந்தா மழைன்னு விடுங்க, நார்மலாக ரோடு, பஸ் ஸ்டாண்ட்ஸ் எதையுமே அவ எப்படி 2014 நான் போடணும் அப்படியே இருக்கு. ஒரு சத்தியமா சேஞ்ச் இல்லை. இத்தனைக்கும் நான் சொல்றது சேப்பாக்ல அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாமா. என்ன பண்ணாங்க, எங்க பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இல்ல ஜாம்பசார் ரோடு எல்லாம் அப்படியே தான் எல்லாம் இருக்கு. சிஎஸ்கே மேட்ச்ல பண்ணியிருப்பாங்க. ப்ரோ ரொம்ப, அதாவது கோவம் எப்படி வருதுன்னு எனக்குலாம், என்ன தானே பண்றீங்க? இந்த எல்லா காசையும் வாங்கிட்டு காசு கொடுக்கல, அந்த அப்பன் காசான்னு கேட்குறாங்க. எப்படி தைரியமா பேசுறானே புரியல. ஒரு துளி கூட நம்ம யார் என்ன பண்ணிடுவா அப்படின்றது தான் ஃபீல் உங்களுக்கு. அதுதான் மெயின் டவுன்ஃபால் உங்களுக்கு ரீசன் ஆக்சுவலி. இல்ல அடுத்த 5 ஆக்சுவலா வருஷம் இவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களோட பார்ப்போம். டவுன்ஃபால வந்து நான் கண்கூட பார்த்த ஒரு இடம் என்னன்னா, எங்க ஏரியால வந்து மதுரையில வந்து ஒரு இடத்துக்கு வந்து ரோடு ஆக்சுவலா ப்ராப்பரா இல்ல. 2-3 வருஷமாவே அந்த இடத்துக்கு ரோடு ப்ராப்பரா இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரோடு போடுறாங்க. ரோடு போட்டாங்கன்னு கேட்ட உடனே ஓகே போட்டாங்களே அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ரோட்ல போகும்போதோ இல்ல அங்க கிராஸ் பண்ணும்போதோ அங்க நடக்கும் பக்கத்துல எல்லாரோட கமெண்ட் என்னன்னா, இவங்க இப்ப ரோடு போட்டிருக்காங்க, வீட்டுக்கு மேல இருக்கு ரோடு, ரோட்ல இருந்து ஏறி வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் ரோட்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு, வீட்டுல இருந்து இறங்கி மலை ஏறி ரோட்டுக்கு போற மாதிரி இருக்கு, எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க. அந்த வேலையை நீங்க செய்யாமே இருந்திருக்கலாம் ஆக்சுவலி. ப்ரோ இதுதான் அந்த அறப்போர் இயக்கம் இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கலா இந்த 2-3 நாளா போட்டிருக்காங்க. அந்த ரோட ஹைட் வந்து எல்லா இடத்துலயுமே அதனால வர கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா மழை தண்ணி சேர மாட்டேங்குதுன்னு, இது சிட்டி பிளானிங்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா பண்ணக்கூடிய வேலை. இப்ப நான் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் செட்டப் பண்றேன்னா, நான் என் ட்ரைனேஜ் காவா இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு லெவல்ல வந்து செட் பண்ணியிருப்பேன். நீங்க ரோட மேல தூக்கி போட்டீங்கன்னா, அப்ப நான் என் ட்ரைனேஜ் கன்வே மேல வைக்கணும். அது என் வாட்டர் ஃப்ளோ சிஸ்டத்தை இன்வெர்ஸா ப்ரொபோர்ஷனேட்டா மேல ஏறிட்டே போகுது. அப்ப தண்ணி ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகி எங்கெங்கெல்லாம் பள்ளமா இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் அடைச்சு நின்றும். இதுதான் நடக்குது. நம்ம நம்ம வந்து சில விஷயத்த நீங்க ரீடூ தான் பண்றீங்க. நீங்க அப்கிரேட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டா அப்கிரேட் பண்றதுக்கு? ரோடு போடணும்னா அது ஃபுல்லா இடிச்சுட்டு தான் போடணும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத விட வீட்டை இடிச்சு கட்டுறது வேற இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. 2-3 சிட்டில பார்த்தாச்சு, அந்த இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இவ்வளவு அவசரமா நம்ம ஏன் செய்யணும்? செய்யாம இருக்கலாமே இதுக்கு. இல்ல இப்பெல்லாம் சிட்டிலாம் வந்து மில்லிங் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்கன்னா சில இடம் வந்து ஓவர்லைங் மாதிரி போடுவாங்க. சார் மற்ற மில்லிங் தான் இடங்கள்லாம் சார் வந்து பண்றாங்க, டிக்கிங் மில்லிங் பண்றது இல்ல சார். நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. அவங்க ரோடு மேல இருக்கிற டார் மெட்டாலிக் லேயரை மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதுக்கு கீழே நீங்க தோண்டி ஃபவுண்டேஷனை போட்டுட்டு மேல மெட்டாலிக் டாரை நீங்க போடணும். ஒரு அப்படின்னா தான் அந்த நிமிஷம் ரோடு அந்த ஹைட்டுக்கு மேட்ச் இல்ல ஆகும். இல்ல அப்படி மழையில இல்ல. தாகாது இல்ல. இல்ல அந்த மில்லிங் பண்ணி அந்த திக்னஸ் ஒரு 20 mm எடுக்கிறாங்கன்னா 30 mmக்கு தான் போடுவாங்க. நீங்க அங்க போயிட்டு 20 mm எடுத்துட்டு 1 feetலாம் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அது பாருங்க. சார் நான் வந்து சொல்றது ஃபீட்பேக், ஃபேக்ட். சார் சுரேஷ் சொல்றது என்ன பண்ணணும்ன்றது, நீங்க சொல்றது என்ன பண்றாங்கன்றது. இல்ல சார் நான் இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றது என்னன்னா, இல்ல நம்ம எல்லாருமே எனக்கு ஒரு புரியுது. இடத்துல ஆக்சுவலா வந்து அந்த அமர்நாத் சார், டிரைனேஜ் லெவல்ல இருக்கு இல்லைங்களா? அமர்நாத் அது சார் வந்து நான் நம்ம சாரி டு சீஷோர்ன்றதுனால இன்டரப்ட். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சாரி டு இன்டரப்ட். இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், இன்டெலெக்சுவல்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு பீப்புள் ஒப்பீனியன்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பைனரியா 2 விஷயம் தான் தெரியுது. இவன் ஆகுவான், இவன் ஆக மாட்டான். ஒரே அடி அடிச்சு போயிட்டே இருக்காங்க. இந்த ரிசல்ட் தான் அதுக்கான மிகப்பெரியது. ஏன்னா இன்டெலெக்சுவலா நம்ம நிறைய லேயரா பிரிச்சு ஒரு விஷயத்த பார்த்தாலும், இப்ப நமக்கு சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆப்ரேட்டிவ் டிஃபிகல்ட்டி இருக்கும், பண்ணட்டும் அப்படின்னு நம்ம விட்டா கூட, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இடையூறு பண்றியா, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா, அதெல்லாம் புரியறதுக்கு தான் ஒன்னு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஜனார்தனன் சார் சொல்றாரு இல்லையா, அந்த ஒரு வீடு வந்து இருந்தா கூட பாலம் போட முடியாது. நான் ப்ராக்டிக்கலா பார்த்தேன் ஒரு இடத்துல. அங்க இருக்கிற அயன் பண்றவர் சொல்றாரு என்கிட்ட, அந்த தள்ளுவண்டில இஸ்திரி போடுறவரு, இவ்வளவு தெரிஞ்ச இவங்களுக்கு இவங்க பூரா பேர்ட்டையும் பத்திரத்துல சைன் வாங்கிட்டு இந்த வேலையை தொடங்க தெரியாதா, இவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணுமா அப்படிங்கிறாரு. அது ஒரு பாயிண்ட். அதை நான் கூட யோசிக்கல அந்த இடத்துல. பீப்புளுக்கு இந்த ஃபேக்ட் எல்லாம் தேவையில்லை. எனக்கு நீ என்ன வசதி செஞ்சு கொடுக்குற, அதுக்கு தான் நாங்கள் உட்கார வச்சிருக்கேன். அது எனக்கு நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கவே வேண்டாம். நான் ஏன் அப்ப நானே டாக்டர் ஆயிடுவேனே. எனக்கு டாக்டர் ஆக முடியலன்னு தான் நான் ஒரு டாக்டர்கிட்ட போறேன். எனக்கு இந்த ஃபேக்டே பீப்புளுக்கு வேண்டாம்.
நீ குதிரை பேரம் பண்றியா பண்ணிக்கோ, நீ இங்க வரையா வந்துக்கோ, அந்த பார்ட்டி இங்க போறியா போய்க்கோ, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என்ன கிடைக்குது எண்ட் ஆஃப் த டே, எனக்கு நல்லது பண்றியா, ஆமா அவ்வளவுதான் மேட்டரிங். அதுதான் அவங்களுக்கு தேவைங்க, வேற ஒண்ணும் வெரி கிடையாது ட்ரூ. மக்களுக்கு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஜஸ்ட் நான் சும்மா டீக்கல்ல பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 50 days லைக் நடக்குது இல்லை இப்போ எவ்வளோ என்ன நடந்தாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் சரத் கேஸ் இது என்ன தெரியுமா, இதுதான் யாரு நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம். இல்லை அதுதாங்க, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஆகுனா, மக்களுக்கு அவங்க நினைக்கிற விஷயம் நடக்கல அப்படின்னும் போது இது எதையுமே கண்டுக்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க மக்கள். எஸ் எஸ் அப்போ ஒரு தப்புன்னு நடக்கும்போது என்னன்னா இது எல்லாமே சேர்ந்து வரும். கரெக்ட். என்னைக்குமே நான் வந்து இப்போ போன உங்களுக்கு வாரம் வந்து பாம்பே ஒரு போயிருந்தேன். சின்ன கெட்ட பேர் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க வந்து டெய்லியும் 2 மணி 3 மணி வரைக்கும் ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி விடுங்கப்பா, ஏதோ ஒரு தம்பி ஏதோ வேலையை சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு. அப்புறமேட்டு நீங்க அப்பப்போ ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு போறீங்க. சரி உங்க தம்பி தண்ணி அடிப்பா அப்படி, ஆனா இருந்தாலும் யாரும் தொல்லை பண்ண மாட்டாரு அப்படின்னு. திடீர்னு ஏதோ ஒரு பெரிய கேஸ்லாம் மாட்டீங்க, அப்பயே தெரியும்டா நைட்டு, இப்போ நைட்ல 2 மணிக்கு சுத்திட்டு இருந்தான், அப்பப்போ சரக்கு பிடிச்சி சுத்திட்டு இருந்தான், அப்பயே நினைச்சேன்டா அப்படின்னு இப்படிதான் வரும். இது வந்து நீங்க அன்னைக்கு கடைசியா ஒரு கேஸ்ல மட்டுமே இதெல்லாம் சேர்த்து வச்சு எழுதிடுவாங்க உங்க மேல. அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்கன்னு இல்லை, இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. இது என்ன இல்ல என்னைக்கு இல்ல என்னைக்குன்னா கார்த்தினே, ஏதோ ஒரு அதுக்கு பெரிய ஒரு கார்த்தினே, பிரச்சனைன்னு வரும்போது பஸ்ட் அவுட் ஆகும். that is too early. கார்த்தினே, நீங்க சொல்றது ஃபேக்ட், பட் ப்ராக்டிகாலிட்டி இஸ் டூ early. நம்ம பார்த்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கைண்ட் ஆஃப் டிரைவ்ட் பார்ட்டிஸோட பொலிட்டிக்கல் ஃபேக்டிக்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப காலம் பார்த்த சீக்வன்ஸ் படத்தையே பார்த்த நமக்கு 10 வருஷம் வரைக்கும் கூட இப்போ இருக்கிற பீரியட் எதுவுமே பெருசா கெட்டது வந்தா கூட ஐ திங்க் பீப்புள் வில் கிவ் தம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஏன்னா நான் போன வாரம் பாம்பே இல்லை போயிருந்தேன். சுரேஷ், போன வாரம் இல்லை பாம்பே போயிருந்தேன். அப்படிலாம் இல்லை சுரேஷ். போன அவங்களுக்கு வாரம் நான் பாம்பே அவங்களுக்கு போயிருந்தப்ப அவங்களுக்கு அங்கிருந்து ஒரு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு எலெக்ஷன்லையுமே மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே இந்த வந்து ஐயோ சூப்பருங்க இந்த ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு 5 வருஷம் இருக்குமா, இன்னொரு 10 வருஷமா நினைச்சலாம் ஆசைப்பட்டு போய் ஓட்டு போடுறவங்களும் இல்லை. ஆப்ஷன் இல்லைங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டு தான் இருக்கு, அதனால ஆட்சி மாறணும் அப்படின்னு தான் ஓட்டு போடுறாங்க. எல்லாம் எவ்ரி 5 இயர்ஸ் எதுவும் நடக்குது அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து நீங்க எல்லாமே பண்றதெல்லாம் பிடிச்சலாம் அவங்க யாரும் வாழல. எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்கும், சின்ன சின்ன கோவம் இருக்கும். அது நீங்க அது வந்து ரொம்ப ஆட்சி மாற அளவுக்கு நடத்தாம கொண்டு போறீங்களா அப்படின்றது மட்டும் தான் இங்க சேலஞ்ச், அவ்வளவுதான். ஆனா இல்ல ப்ரோ, கார்த்திக் See, ஆனா Anamla, கார்த்திக் ப்ரோ Anamla, even the recent interview, Anamla ji சொன்னாரு, let's give us a year's time for us to review it and give a feedback ன்ற மாதிரி. ஆமா Minimum 1 year. Yeah. இல்ல ப்ரோ, நீங்க ஆமா ப்ரோ, ப்ராக்டிக்கலா யோசிக்க கவர்னன்ஸ் வந்து உண்மையா லைக் எல்லாத்தையும் விட்டுருங்க. கவர்னன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்குன்னு நீங்க நாளைக்கு ஏதாவது இல்ல பெரிய இல்ல இல்ல பஞ்சாயத்து நான் இழுத்துட்டு நான் வந்துட்டு, யாருக்கும் நான் முட்டு கொடுக்கல. நான் நாளைக்கு ஏதோ ஜென்ரலா பெரிய சொல்றேன். இப்போ பஞ்சாயத்து அண்ணாமலையே இழுத்துட்டு வந்துட்டு 31ல வராருன்னா கூட அதாங்க ஃபார் நாளைக்கு எக்ஸாம்பிள் ஏதோ பெரிய ஊழல் நடந்து போச்சு அப்படின்னா, ஏங்க ஒரு வருஷம் வந்து கேளுங்க, ஒரு வருஷம் கழிச்சு வந்து கேளுங்க, இப்பயே வந்து கேட்டு அப்படி பேச முடியாது. அப்படி இல்ல ப்ரோ. நம்ம சொல்லியிருக்கிறது வந்து வந்து ஒரு இப்போ வருஷம் ஒன்றும் நம்ம இல்லை, வந்து எக்ஸாம்பிள் ஒரு சும்மா நார்மல் சொல்றேன். விஷயங்களுக்கு அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவு இல்ல இல்ல பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னு நான் பாயிண்ட் நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பல. நான் சும்மா அனாலஜி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சூரியவன்ஷி வந்து இன்னைக்கு ஆனார் கரெக்டுங்களா, அவ்வளவா இல்லை உடனே வந்து ட்வீட்ஸ் பண்றாங்க லைக் அவ்வளவுதான் வேஸ்ட் இவன் இங்கிலாந்துல போய் அண்ணா சொதப்பிடுறான். அது கிடையாதுன்ற நம்ம அது அதாவது கிடையாது ப்ரோ, அதுதான் கிடையாது நானும் ப்ரோ. சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சான்ஸ் ஒரு ப்ரோ இது இங்க வச்சு நம்ம பாருங்க, எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ண கிரிக்கெட் முடியாது ப்ரோ. மேட்ச்ன்றது 20 ஓவரில் முடிய போகிற மேட்சுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோ ஆரம்பிச்சிங்கன்னா பொதுவா 120 லைஃப்லயே சொல்றேன் லைக் எனி 120 கவர்னன்ஸ் 120வது பால்ல அது மேட்ச் முடிய போகுதுங்க. இது கவர்னன்ஸ்ன்றது ஒரு 5 வருஷம் இருக்கு அப்படின்னும் போது கரெக்ட் ப்ரோ. அதுக்கு நீங்க டைம் நீங்க 20 கொடுக்கறது தப்பு இயர்ஸ்க்கே இல்லை. எப்படி பண்ணக்கூடாதுன்னா 5 இயர்ஸ்ன்றது லாங்கர் டைம்ல. ஸோ அப்போ இன்னும் லாங் டைம் கொஞ்சம் தான். நம்ம வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கிரிட்டிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, நம்ம அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைனா. பட் இட்ஸ் வெரி ஃபேர் டு கிவ் தெம் இனஃப் டைம். பிளஸ் இன்னொன்று நம்ம அக்செப்ட் பண்ணிடணும், தேர் ஆல் நியூ, எவ்ரிபடி மோஸ்ட் ஆஃப் தம் நியூ. ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி. எனஃப் டைம் ஃபார் கவர்னன்ஸ் தாங்க. குட் கவர்னன்ஸ்ல கவர்னன்ஸ் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு தான் அதே தவிர இல்ல ஆக்சுவலா டைம் எனஃப் டைம் ஃபார் அவங்க பண்ண ஏதோ மிஸ்டேக் பண்றாங்கன்னா அது கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. இல்ல இது இல்ல எக்ஸாக்ட்லி கார்த்தினா சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் அதை இருக்கு. அதை ஐ மீன் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் நாளைக்கு இதை ஏதோ ஒரு ஊழல் நடக்குது, அது ஏன் ஒரு வருஷம் கழிச்சு வந்து பேசுங்க, இப்பயே வந்து பேசுறீங்க, அப்படி அப்படிலாம் பேசக்கூடாது. யாருமே சொல்லல. இல்ல அது பண்ணக்கூடாது. ரெண்டு அதே ரெண்டு அதே மாதிரி ரெண்டு ப்ரோ விஷயம் டுவர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்னா கூட பரவாயில்ல, இந்த கிரைம்லாம் வந்துட்டு கேட்காம இருக்க முடியுமா? கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து டெய்லி டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மக்களை அஃபெக்ட் பண்ற அதுதாங்க, பீப்புள். அதெல்லாம் கேட்கல, அதுதான் சொல்றேன். அது கேட்கணும் ப்ரோ, அதெல்லாம் கண்டிப்பா கேட்கலாம் நம்ம. கேட்கலாம் ப்ரோ, அதெல்லாம் கேட்கலாம். இல்ல நான் ரெண்டு விஷயமா நான் வந்து இங்க நான் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் பத்தி தான் சொன்னேன் ஆக்சுவலி சார். பிவிபி பேசின கவர்னன்ஸ் விஷயத்தை நான் ரெண்டு வகையா பாக்குறேன். ஐ மீன் ஸ்பெசிஃபிகலி அண்டர்ஸ்டாண்டிங் டிவிகே as a பார்ட்டி அண்ட் மிஸ்டர் விஜய் சீஃப் மினிஸ்டர். இவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கவர்னன்ஸ் இஸ் நாட் லெட் பை த ரூலிங் பார்ட்டி, கவர்னன்ஸ் இஸ் டிசைடட் பை த ரூலிங் பார்ட்டி. ஆனால் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் அப்ரூவ்ட் இருக்காங்க.
அவங்க சொல்கிறத நம்ம ப்ராப்பராக லிசன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் எடுத்து தான் நிறைய டெசிஷன்ஸே ஆக்சுவலி எடுக்கப்படுது இன் கார்லேஷன் வித் பீப்புள்ஸ் எமோஷன். இது நல்லதாகவே இருந்தாலும் இது மக்களுக்கு போய் சென்றடையும் போது அவங்க சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா ரூலிங் பார்ட்டிஸ் அங்கே ஓவர் டேக் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதை பண்ணாமல் போகிறாங்க. ஸோ தேர் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி பேக்கிங் ரூலிங் பார்ட்டி. அது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. செகண்ட், இந்த கிரைம் ரேட் விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ரூலிங் பார்ட்டி அட்ரஸ் பண்ணணுங்கிறதோட ரூலிங் பார்ட்டியோட லா அண்ட் ஆர்டர் விங் அட்ரஸ் பண்ணணும். We really don't know if media is inflating it or ruling party is not addressing it, but கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் அ ஃபேர் பாயிண்ட். தேர்டு விஷயம், இங்கே நடந்துடவே கூடாதது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வரும்போதே அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு, பவர் சென்டர் நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நீங்கள் தான் பவர் சென்டர்னா உங்களோட ஆட்டானமியில் எடுக்கக்கூடிய பவர் டெசிஷன்ஸை நீங்கள் ஒரு வாரம் டிலே பண்ணாலும் அது பெரிய இம்பாக்ட் பண்ணும். நீங்கள் தானே பவர் சென்டர். உங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு எதிராக இல்லாமல் யாராவது ஒருத்தர் நடந்தால் உடனே தூக்கி அடிக்கணும். இந்த ஏதோ ஒரு இன்டர்வியூவில், சவுக்கு சங்கர் இன்டர்வியூவில் யாரோ ஒரு அமைச்சர் சொன்னார், தம்பி நாளைக்கு என் வாசலில் அப்படி திறந்து பார்ப்பேன், காரும் போலீஸும் இருந்தால் தான் நான் அமைச்சர், இல்லைன்னா நான் அமைச்சர் கிடையாதுன்னு யாரோ சொன்னாங்க. தட் வாஸ் வெரி ஃபனி டு ஹியர். அந்த மாதிரி தப்பு பண்ணால் டக்குன்னு தூக்கிடுவாங்க, ஏன்னா பவர் சென்டர்ஸ் அட் அ சிங்கிள் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ரோ அதெல்லாம் செய்யல ப்ரோ. என்ன கட்சியெல்லாம் போய் சேர்றாங்களா, யார்ட்டுங்க போய் சேர்றாங்க? நீங்க சும்மா என்னங்க அவர் சொல்லிட்டாரு, அது ஒரே ஒரு கொஸ்டின் கட்சியில போய் சேர்றாங்க, அவர்கிட்ட போய் சேர்றாங்க, அது என்ன பவர் சென்டர்? இப்ப சொன்னாரு ரூலிங் பார்ட்டிக்கு பியூரோக்ராட்ஸ் வந்து பேக்கிங்கா இருக்கணும் அப்படின்றது, தட்ஸ் ஃபைன். ஆனா இந்த லாஸ்ட் டைம் மீட்டிங்ல விஜய் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க ஃபுல் பவர் நீங்க எடுத்துக்கங்கன்றாரு. அது எப்படி ஆல்ரெடி அந்த பியூரோக்ராட்ஸ் கிட்ட இருந்து நம்ம வர்றதுக்கு தான் இந்த டெமோக்ரஸிக்கு இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி அவர்கிட்ட அவங்க கிட்ட வந்து பவர் கொடுக்கறது வந்து அது சரியா? சிம்பிளா வந்து எல்லாரும் அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்களே, அது வேற யாருக்குன்னா அந்த கருத்து இருக்கா? நல்லது பண்றதுக்காக பவர் எடுத்துக்கன்னு ப்ரோ லீடர்ஷிப் டைரக்ஷனாலிட்டி ப்ரோ. அது நீங்க கார்த்திக் சொன்ன மாதிரி நல்லது பண்றேன்னு சொல்லி அது நீங்க நல்ல பாசிட்டிவா நடந்தா பிரச்சனை கிடையாது. நெகட்டிவா நடக்கும்போது அது கேள்வி கேட்க செய்வாங்க. ஹிஸ் பாயிண்ட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ன்றதுக்காக தான் பியூரோக்ராட்ஸ்க்கு இது பண்றாரு.